இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, பவுல் சொன்னது போல நான் அநேகருக்கு ஆண்டவரே நான் பிரசங்கித்தாலும் ஒரு சில பேருக்கே நான் அதை விவரித்து காண்பித்தேன் என்றது போல அநேகர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அறிய ஆண்டவரே அந்த பாரம்பரியமாக மற்ற காரியங்களிலே வந்தாலும் ஆண்டவரே ஒரு சில ஜனங்களே நேரமும் சமயம் கிடைக்கிற வேளையிலே உமக்குள்ளாக வருகிறதை நீர் அறிந்த தேவன். அதனால் இந்த வார்த்தைகள் அவளுக்குள்ளாக கடந்து சென்று கர்த்தாவே வந்த பலன் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை என்று நாங்கள் அறிந்தபடினால் ஒரு நாள் இது எல்லாமே அவளுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே உம்முடைய வார்த்தை சொன்ன வண்ணமாக என்னுடைய வார்த்தை வெறுமனே அது திரும்பாது என்றது போல கர்த்தாவே நிச்சயமாக உம்முடைய வார்த்தையானது ஜனங்களுக்குள்ளாக பிரவேசித்து கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள நிச்சயமாய் நீர் உதவி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற உதடுகளையும் கேட்குற செவிகளையும் திறக்க போகிற ஆண்டவரே வேத பகுதியையும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்த பண்ணியிருக்கிற இந்த புத்தகத்தை நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாக அது இன்றைய நாளுக்குரிய ஆகாரமாய் அவளுக்கும் உதவி செய்ய நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும் யாவையும் இடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்த சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான பொழுதிலே தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஆமேன், என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஆமேன். அதனாலே நாங்கள் ஏற்கனவே இதை சற்று உடைத்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வெள்ளி ஆராதனையானது இந்த புத்தகத்தில் உள்ள முழு சாராம்சத்தையும் அப்போ உங்களுக்கு ஒரு படித்த உணர்வு அது பெறும். அதுக்காக இதை ஆவியோடு நாங்கள் அங்கே பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஆமேன். அதனாலே தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம், ஆமேன். அதனாலே இன்றைக்கு அது எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. ஒரு தனிப்பட்ட அனுபவம்தான் ஒரு மனிதனை ஜெயங்கொள்ள வைக்கும். ஆமேன். அதை தான் இன்றைக்கு நாங்கள் விலாவரியாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் இந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான காரியங்களை நான் அங்கே விவரித்து நான் போக விரும்புகிறேன். அதனாலே தீர்க்கதரிசி முன்பகுதியிலே அவர் என்ன சொல்கிறாருண்டா, அவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே கடந்து அங்கே வந்து அந்த ஊழியங்களை குறித்து அவர் சொல்லுகிற வேளையிலே அந்த ஜனங்களை காண அவர் மிக்க ஆவலோடு இருந்ததையும்
அவருடைய சாட்சிகளை கண்டு அவர் வியந்த காரியத்தையும் அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போகிற வேளையிலே அவருடைய மகிமையிலிருந்து இறங்கி வந்தார் என்ற ஒரு அருமையான பாடலை பாட கேட்டேன். ஆமேன். அதாவது அவர் என்ன சொல்றார், அவருடைய மகிமையிலிருந்து இறங்கி வந்தார் என்ற ஒரு அருமையான பாடலை கேட்டேன். என்னுடைய ஆத்துமாவை சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு பாடலாக அது இருந்தது என்று அவர் சொல்கிறார். அவருடைய மகிமையிலிருந்து இறங்கி வந்தார் என்ற பாடலே தேவன் எவ்வளவாக தன்னுடைய உயர்நிலையை விட்டு தன்னை தாழ்த்தி கீழே இறங்கி மாம்ச சரத்தில் தன்னை வெளிப்படுத்தி அங்கே கல்வாரியிலே ஒரு பாவியாகி என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தார் என்ற ஒரு காரியத்தை தீக்க சொல்கிறார். அதனாலே அவர் என்ன சொல்கிறாருண்டா, சுவீடனிலே கடல் கடந்து வந்த நம்முடைய சகோதரரை சந்திக்கும் பொழுது இப்படி இருக்குமானால் நாம் எல்லாரும் மகிமைக்கு சென்று இங்கு நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் சந்தித்த அருமையான மக்களை அங்கு காணும்போது எப்படியாக இருக்கும். அதாவது அவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு கூட்டத்துக்கு அவர் போகிற நேரமெல்லாம் ஜனங்களை காண்பார், என அவரை சந்திப்பார். அவருடைய ஜனங்கள அந்த எப்படி சொல்கிற உபசரிப்பு, அவருடைய அன்பான காரியங்களை காணக்குள்ள நாங்கள் திரும்ப திரும்ப அவங்கள சந்திக்கணுமென்று வரும். ஆனால் என்ன செய்யலாது, சந்திக்கல. ஏண்டா இந்த காலம் எங்களை வேறு பிரிச்சிருக்கேன்னு, நாங்கள் இந்த இடம் மற்றவர்கள் வேறுபடும். அதான் அவர் அதில் என்ன சொல்கிறாருண்டா, ஜனங்கள் என்ன ஒரு குறை கண்டுபிடிக்கலுமெண்டா அது என்ன குறையண்டா, ஒரே நேரத்தில் எல்லா ஜனத்துக்காகவும் நான் ஊழியம் செய்யலாது. அதுதான் ஜனங்கள் என் மீது குறை சொல்ல முடியும் என்று அவர் சொல்கிறார். ஆமேன். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஏண்டா நாங்கள் அன்பானவர்களை காண்போம் என நாங்கள் ஐக்கிய கூட்டங்கள் வர்ற வேளையில் நிறைய ஜனங்கள் வருவாங்க, அவங்கள காண்போம் என நாங்கள் அவங்களோட மகிழ்வோம் எல்லாம் செய்வோம். ஆனால் திரும்ப அது என்ன செய்யும், ஒரு பிரிவாக ஏற்படும். ஆனால் தீக்க சொல்கிற ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு ஆராதனையில் கண்டு கொண்டு எல்லாரும் நாங்கள் பரலோகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் பிரியாதவர்களாக இருப்போம் என்று அவர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அந்த காட்சியையும் அவர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் நான் உங்களுக்கும் அடிக்கடி சொல்கிறேன், சௌர சிநேயத்தில் நாங்கள் இந்த சபைக்குள்ளாக மாத்திரமல்ல, உண்மையாக வார்த்தைக்காக நிற்கிறவங்க எல்லா இடமும் இருக்கிறாங்க. ஏன்னா ஊழியக்காரர்கள் எல்லாரும் இல்லாவிட்டாலும் ஏன்னா ஒரு சில உண்மையான ஊழியக்காரரும் இருப்பாங்க. அதே நேரம் ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்கள ஏதோ ஒரு வழியில் தேவன் ஏன்னா அவங்கள வழி நடத்துவார். அதான் எலியாம் என்ன சொன்னான், நான் மாத்திரம் ஆண்டவரே இருக்கிறேன் என்று சொல்ல அவர் சொல்கிறார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 என ஜனங்களை தேவன் வைத்திருப்பார். அவனுக்கு தெரியல, ஆனால் தேவன் என்ன செய்தேர் வைத்திருக்கு. அதே போல தான் இந்த மணவாட்டியானவள் முழு உலகமெங்கும் இருக்கிறாள். ஆமேன். அவளுக்கு ஏதோ ஒரு வழியில் தேவன் அவர்களை போஷித்து கொண்டிருப்பார். ஏன்னா இன்றைக்கு தேவன் நவீன காலத்தில் இந்த செய்தியானது என்ன செய்யும், எல்லா இடங்களும் போகும். அதே நேரத்தில் இந்த 5-fold மினிஸ்ட்ரியினாலும் போகிற செய்தி கூட அவங்கள பரிபூர்ணப்படுத்தும். ஆமேன். ஏன்னா இது எப்படி வேதாகமமோ அதுபோல தான் இந்த செய்தி அங்கும் இங்கும் இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்த ஆவி தான் என்ன செய்யும், கனெக்ட் பண்ணி அது பேசும். அப்போ அவர் அதை சொல்கிறார். ரைட். அங்கு காணும்போது எப்படியாக இருக்கும், நன்றி சவனே, நன்றி சவனே, நன்றி என் சவரனே. இவ்விதமான உணர்வை என் சவரனிலும் அல்லது எந்த நபர் கொண்டிருந்தாலும் நான் அதை ஒருபோதும் கரைப்படுத்த மாட்டேன். அந்த அன்பை ஏன்னா அந்த அன்பாக அவங்க நடந்தால் அந்த அன்பை நாங்கள் என்ன செய்ய, ஏதோ எங்கள்கிட்ட என்ன சொல்கிற கோபத்தினாலோ அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தினாலோ நான் அதை என்ன செய்ய மாட்டேன்னா கரைப்படுத்த மாட்டேன் என்று நம்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்னுடைய சகோதரனிடத்தில் அன்பும் ஐக்கியம் கொண்டிருக்கும்படியான ஸ்தானத்தில் என்னை எப்பொழுதும் வைப்பாராக. அப்போ அதை தீக்கரிசி என்ன சொல்கிறேன், அதே போல் நான் எல்லா சகோதரனிடத்திலும் நான் அன்பும் பாசமும் என இப்படியாக கரைபடாத ஐக்கியமும் நான் செய்யும்படியாக தேவன் எப்பொழுதும் என்னை வைப்பாராக. ஏனெனில் நான் அவர்களை நிச்சயமாய் நேசிக்கிறேன். அந்த உணர்வு இரு பக்கமும் உணரப்படுகிறது. மேலும் நாங்கள் ஒன்றாய் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்கிற உடன் வேலையாட்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று தீக்கசி தன்னை தாழ்த்தி அவங்கள நேசிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அதனால தான் நானும் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது, நாங்கள் சுயநலமாக வாழாமேன்னு நாங்கள் ஒரு இருக்கிற இடத்துல மட்டும் இருக்காமல் நாங்கள் என்ன செய்யணும், மற்றவங்களை நேசிக்கணும். சமயம் வாய்க்கிற வேளையில் அவங்கள நாங்கள் விசாரிக்கணும். என சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற வேளை
வேளையில் பரிசுத்தவான்களிட மரணங்கள் அல்லது நன்மையான காரியங்களை நாங்கள் பங்கு கொண்டு நாங்கள் அவங்கள நேசித்து நடக்க நாங்கள் வேண்டியவளாக இருக்கிறோம். ஏனென்றால் அது எல்லாமே இணைக்கப்பட்டாதான் இப்போ ஒரு நரம்பு கட்டாயிட்டா ஒன்று போகாது. அதே போல் தேவன் மனவாட்டியை முழு உலகம் வச்சிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துடைய சரீரமான சபையில் அது ஒரு அங்கமாக இருக்கிறது. அப்போ ஒரு அங்கத்தோடு இணைக்கப்படக்குள்ள தான் என்ன வரும்? ஒரு எழுச்சி வரும், அங்கே ஒரு மகிமை உண்டாகும். ஆமேன். அடுத்தது அவர் சொல்கிறார், அதே நேரத்தில் அவர் சொல்கிற இந்த கூட்டங்களை முடித்து நான் அடுத்த நாள் போகணும், இதை நீங்கள் கவனிக்கணும், சிலவற்றை எடுக்கும்படி நான் அங்கே இருக்க வேண்டும், அவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதாவது என்ன சொல்கிறேன்டா, அடுத்த ஊழியத்துக்காக வேறொரு நாட்டுக்கு போகணும். அப்போ வேறு நாடுக்கு போகிறேன்டா அங்கே தடுப்பூசி போடணும், டொக்சைட் அடிக்கணும். அதாவது அங்கே அந்த நாடுகளுக்கு சட்டத்தின்படி இந்த நாட்டிலிருந்து ஏதாவது ஒரு வியாதி அவர் அங்கே கொண்டு போயிடுவேண்டபடினால அது என்ன செய்யணுமெண்டா, அந்த நாட்டுக்கு போகணுமெண்டா தடுப்பூசி அடிக்கணும். அப்போ அவர் சொல்கிறேன், எனக்கு இது தேவையில்லை, எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆனாலும் என்ன அவர் சொல்கிறேன்டா, ராயனுக்கும் தேவனுக்கு நான் செலுத்தணும். ஆனால் அவள் எனக்கு சொல்கிறார், வெளிநாடு செல்வதற்காக தடுப்பூசிகளில் சிலவற்றை எடுக்கும்படி நான் அங்கே இருக்க வேண்டும், அவையெல்லாம் எனக்கு தேவையில்லை என கூற முயற்சித்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர் சொல்கிறார், எனக்கு இது தேவையில்லை என்றாலும் அவங்க கேட்பாங்களா? அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய தோள்கள் மிகவும் நலிவுற்று இருக்கிறது, எனக்கு அவையெல்லாம் தேவையில்லை. ஆனால் சட்டமோ நான் அவைகளை போட வேண்டும் என்று கூறுகிறது. ஆகவே வேதமானது ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள். நான் அந்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அவளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருப்பேனோ? இப்படி செய்கிறதினால் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் நான் என்ன செய்யப்படுறேன்? செலுத்துகிறேன் என்று தீகர் சொல்கிறார். ரைட். அடுத்து அவர் என்ன சொல்கிறார்டா, ராபர்ட்சன், அதாவது இன்னொரு ஊழியக்காரனை பற்றி அவர் சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், இதையும் நான் முக்கியமான பகுதியில் எழுதி வச்சுருக்கேன், செய்தி துவங்க முதல் பாருங்கள். ராபர்ட்சன் அவர்கள், அதாவது ஒரு ஊழியக்காரன் அவர் புகழ்கிறார். என்னென்னா, அவர் இந்த மெசேஜுக்குள்ளே இல்லை, வேறு காரியம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் 2 பேருக்கு ஜெபிக்கிறேன், ஆனால் அவர் 500 பேருக்கு ஜெபிக்கும் நேரத்தில் நானும் 2 பேருக்கு மாத்திரம் ஜெபிப்பேன் என்று கூறப்படுகிறது. நல்லது, அது உண்மைதான். தேவன் சௌரன் ராபர்ட்சனை அவர்கள் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை அவர் செய்கிறார். மற்றும் எனக்கு தேவன் என்ன கூறினாரோ அதை நான் செய்தாக வேண்டும். அதுதான் வித்தியாசம். ஆமேன். பாருங்கள், ஏனென்னா நான் முன்னமே வழிநடத்தக்குள்ளே சொன்ன மாதிரியும் தேவன் ஒவ்வொருவருக்காக ஒரு தாளந்தை வச்சிருக்கேன். ஒருவேளை எங்களை விட அவங்க 500 பேருக்கு ஸ்தாபனங்கள் ஜெபிக்கல. அன்றைக்கி டிவி சேனல்லையும் பார்த்திங்கன்னா ஸ்தாபனங்கள் நிறைய அமெரிக்கன் போதவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி விசுக்குள்ளே விழுறாங்க. இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டால் அவர் ஃபேமஸ், யார்? ஜெரோம் ஃபெர்னாண்டோ. என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த மெசேஜுக்குள்ளாக இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே வராட்டி அவங்க 0 தான். என்னதான். ஆனால் தேவன் அந்த ராஜ்யத்துக்காக கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க அவங்கள அனுமதிச்சிருக்கேன். அதனால் நாங்கள் அவங்கள குறை சொல்லாமல் அவங்கள நாங்கள் என்ன செய்யணும்? தேவன் அவங்கள சந்திக்கணும், ஜெபிச்சு அவங்களோட நன்மையானதை நாங்கள் என்ன செய்யணும்? பேசிட்டு போகணும். இயேசு கிறிஸ்துவும் அதை செய்தார். சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, அவங்களும் உம்முடைய நாமத்தினால் செய்கிறாங்க என்று சொல்லக்குள்ள அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள விட்டுருங்க. தேவண்ட ராஜ்யத்துக்காக அவங்க செய்கிறாங்கண்டா அவங்க தீமையை செய்ய மாட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. அது அவங்களோட வேலை, இது உங்களோட வேலை என்று அவர் சொல்ல. அதே போல தான் யார் யார் செய்கிறாங்களோ அது போகணும். ஆனால் அதை தாண்டி அவனை நாம் திரட்டி தெரிஞ்சால் நாங்கள் யார வேலையை செய்கிறோம்? யார் ஆவி எங்களுக்குள்ளே இருக்கோம்? லூத்தரன் ஆவி. லூத்தரன் பாருங்கள், சபையினுடைய வளர்ச்சியை அவர் ஊக்கப்படுத்தாமல் சபையினுடைய காரியங்களை செய்யாமல் யாருக்கு மேலே டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன்? ரோமன் கத்தோலிக்க போப்புடைய சாம்ராஜ்ய மாமிசமான பலத்தில் ஒழிப்பது தான் அவருடைய வேலையாயிருந்தது. ஆனால் என்ன நடந்துச்சு? நாங்கள் அதை செய்யலை. நாங்கள் வார்த்தையை பேசலை, அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்லி கொடுக்கலாம். ஆனால் மாமிசத்தில் அவன் ஊழியம் செய்கிறானா அவங்களோட அதை குழப்பணும். அவங்களோட ஆக்களுக்கு எதிராக போய் நாங்கள் பேசணும், அதை நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் வார்த்தையை தேவன் அனுமதிக்கிற வேளையில் நாங்கள் நடக்க வேண்டிய ஜனமாக இருக்கிறோம். ரைட். பாருங்கள்,
சௌரன் ராபர்ட்சன் நிச்சயமாக விசுவாசத்தில் ஒரு நல்ல மனிதர், ஒரு அருமையான குணமுள்ளவர், அன்புள்ள சௌரர். இன்னும் அது போன்ற அநேகர் இன்று ஊழியங்களில் இருக்கின்றனர். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் எல்லாரும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறதை போல நினைக்க தோன்றுகிறது. பார்த்தீர்களா, இது ஒரு அருமையானது. அவளுக்கு நான் எப்பொழுதும் ஜெபிப்பதுண்டு. ஆமென். பாருங்கள், தீர்க்கதரிசியோட தாழ்மையை பாருங்கள். தேவன் அவங்கள வேறு விதமாக தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியுடைய நாட்கள் அற்புத அடையாளன்றக்குள்ளே நான் பெந்தகோஸ்தே நாங்கள் வரலாறில் பார்க்குறோம். ஆனால் அவங்களோட என்ன செய்கிறேன், அவங்களோட தோளுக்கு தோளாக இருந்து அவங்கள நேசித்து அவருடைய நன்மையானதை பாராட்டிட்டு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி மெசேஜ் தெரியாத நபர்கள் என்ன செய்கிறாங்க, அதில் போனால் சாபத்தில் சேர்ந்துருவாண்டுவான். ஏன்னா அல்லது செய்தியில் இல்லைன்னு பிரசங்கிப்பாங்க. பாருங்கள், அவங்களுக்குடைய வார்த்தை எவ்வளோ தூரம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நாங்கள் வார்த்தையை அறிஞ்சாதான் நாங்கள் எல்லாரோடையும் நம்பவும். எப்படி லீலி புஷ்பம் சேத்துல இருந்தாலும் சேரு அதோட ஒட்டுதா? தண்ணி மேலே ஒட்டுமா? தாமரையை பாருங்கள், தண்ணி விட்டாலும் அப்படியே என்ன செய்யும், வழுகி. ஏன்னா அதுக்கு மேலால் ஒரு எண்ணெய் படிவான ஒன்றை தேவன் படைச்சபடினா எதுவுமே அணுகாது. அதே போல் உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறிக்கப்பட்ட மணவாட்டி எந்த கோட்டைக்குள்ளால் போனாலும் யாருக்குள்ளாக போனாலும் அதை என்ன செய்யாது, அவளை அணுகாது என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதை தெரியாத அநேக ஆவிக்குரிய முட்டாள்கள் என்ன செய்வார்கள், இதை எல்லாமே குறை சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். அடுத்தது பாருங்கள், பில்லி கிராமை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசியுடைய நாட்களில் பில்லி கிராம், ஓரல் ராபர்ட்சன் என்று 2 மகத்தான ஊழியக்காரன் இருந்தாங்க. பாருங்கள், இப்போ பில்லி கிராமை குறித்து அவர் சொல்கிறேன். பாருங்கள், இன்றைய ஊழிய களத்தில் இருக்கும் இந்த பெரிய சுவிசேஷர் நம்முடைய அன்பான சௌரன் பில்லி கிராம் ஒருவேளை தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்னோடு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர் எதில் ஒத்துக்கொள்ளலையே அதை தீர்க்கதரிசி என்ன செய்யலை, சமரசத்துக்கு போகலை. அவர் சொல்லலை, ஒருவேளை அதில் அவர் எனக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அன்றொரு நாளில் தேசமெங்கிலும் ஒளிபரமாகும் வானொலி நிகழ்ச்சியை கேட்டிருந்த போது அவர் சிறுநீரக அடைப்பின் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் பலவீனமாகி ஜெர்மனியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று கேள்விப்பட்டேன். அப்பொழுது என் மேலுள்ள பரிதாப உணர்வினாலே அங்கேயே நின்று தேவன் அவரை விடுவிக்கும்படியாக ஜெபம் செய்தேன். பாருங்கள் எப்படி இதையே நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னாண்டா நாங்கள் சரியாக வழி நடத்தப்படுவோம். ஏண்டா இன்றைக்கு அறகுறை பிரசங்கிமார்கள் அதிகம் இந்த மெசேஜில் இருக்கிறாங்க. ஏண்டா அவங்க பிள்ளையாக ஜனங்களை வழி நடத்துகிறங்கிற காதால் நாங்கள் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம். பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அது என்ன, அந்த காரியத்திலேருந்து நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த புத்தகத்துடைய முழு நல்ல விஷயங்களை நான் என்ன சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்காக ஒரு 1000 பேரை ரட்சிப்புக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரானா நாங்கள் அவனை சந்தோஷப்படணும். ஏண்டா அவன் கொண்டு வந்து தரான், அவனை வழி நடத்துறது எங்கட வேல். இப்போ நர்சரிக்கு போகிற பிள்ளைய ஆரம்ப பாடசாலை என் ஆசிரியர் படிப்பிப்பான். அவள் ஆனால் சரியாக சொல்லாட்டி நீங்கள் ஏஎல் படிக்கிற ஆக்களோ அல்லது என்ன செகண்டரி படிக்கிற ஆக்களோ ஏலாது. ஏன்னா அவனுக்கு திரும்ப நீங்கள் ஆணாவை சொல்லி கொடுத்தா உங்களோட காலம் போயிடும். அப்போ அவன் அதிலிருந்து வர்றவனுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். பிதாகுமாரன் ஞானஸ்தானத்தை அறிஞ்சவனுக்கு தான் நீங்கள் என்ன செய்யலாம், இதை போட்டு வேதத்தை வச்சுக்கலாம், அவன் புரிஞ்சு கொள்ளுவான். பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு கொண்டு வர கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ புதுசாக ஒரு இந்துலேருந்து வாரானா, வேறொருவன் வேறு மார்க்கத்திலேருந்து வாரானா, அவனுங்களுக்கு இயலாது. என்னால் இயலாது. ஏன்னா அவனோட அடிமட்டத்துக்கு போகணும். அடிமட்டத்துக்கு போகல எங்கட காரியம் கஷ்டமாக போகும். அதுக்கு பேசிக்கான ஒருவர் என்ன செய்யணும், வேணும். அதே போல் ஓரல் ராபர்ட்ஸையும் பில்லி கிராமையும் தேவன் ரட்சிப்புக்கு கொண்டு வர செய்யுது. ஆனால் அவர் தெய்வீக சுகத்தை அவர் என்ன செய்யலை, விசுவாசிகள் ஒரு அற்புதம் அவர் செய்யலை. ரைட். அப்போ ஆனால் இவர் என்ன செய்கிறார், அவருக்கு இவ்வளவு சிகிச்சை கொடுத்த பின் இப்பொழுது சுகம் பெற்று திரும்பவும் ஊழியம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டேன். மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நம்முடைய சௌரனை வல்லமையாய் மகத்தான வழியில் அவரை பயன்படுத்தி வர்றார். பார்த்தீங்களா, வல்லமையாய் மகத்துவமாய் அவரை பயன்படுத்தி வருகிறார். நாம் நிச்சயமாகவே அவரை பாராட்டுகிறோம். மற்றும் இழந்து போனவர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் அவர் மீது இருக்கிறபடியினால் கிறிஸ்தவர்கள் யாவரும் நம்முடைய சௌருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அதே நேரத்தில் அடுத்தது, தேவன் தாமே அவரை முற்றிலுமாக விடுவிக்கும்படி வேண்டுகிறேன். அவர் இன்னும் பலவீனமாக உணர்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். தேவன் தாமே அவரை முற்றிலுமாக விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அது நிமித்தம் ஒரு சுவிசேஷத்தை தொடர்ந்து பிரசங்கிக்கக்கூடும். அவர் சந்திக்கிற ஒரு வகையான கூட்டத்தினர் அநேகமாய் என்னுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி வரமாட்டார்கள்.
அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், அவர்கிட்ட போகிற ஜனங்கள் என்னட்ட வரமாட்டாங்க. ஆனால் அவங்க வருவாங்களாம். அவங்க யார் வாராங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவர்கள் நாட்டின் தூதர்களும் அது போன்றவர்களும் ஆவார்கள். அவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி வருவதற்கான ஒரே ஒரு வழி என்னவென்றால், அவர்கள் இருந்தால் மாத்திரமே அவர்கள் இங்கே வருவார்கள். ஏண்டா அவர் என்னத்தை விசுவாசிக்கிற இல்லை, தெய்வீக சுகமாகட்டே இல்லை. ஆனால் ஒரு மெசேஜ் ஒருவனை கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்துகிறதான ரட்சிப்புக்குரிய மெசேஜ். ஆனால் அவங்க அந்த ஜனங்கள் பிரண்ணாமண்டோன்னே அவர் ஒரு கள்ளத்தீக்கரிசின்னு வரமாட்டாங்க. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு வியாதியை கொடுத்து அவன் சாக போகிறான், அவனை யாருமே விடுவிக்கலாண்டோன்னே அவங்க யார்கிட்ட வருவாங்க? பிரண்ணாமண்ட். அதனால தான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற காரியம், தேவன் அப்படியானவர்களை தான் ரட்சிக்க அவர் வந்தார். பாவியாக இருப்பான் அல்லது வியாதியாக இருப்பான், ஏன்னா சப்பானியாக இருப்பான், சிறு வயதிலிருந்து குருடனாக இருப்பான், அவன்தான் என்ன செய்வான்? வருவான். அவன்தான் அதிகமாக நேசிப்பான். அதுக்காக தான் அந்த குடத்தை வச்சு தேவன் என்ன செய்கிற, யார் அதிகமாக நேசிப்பான்ன்ற ஒரு உவமையை சொல்கிறேன்னு. அப்போ அதிக கடன்பட்டவன் தான் என்ன செய்வானாம்? அதிகமாக நேசிப்பான். அதே போல தான் அதிக பாவி தான் அதிகமாக தேவனை நேசிப்பான். ஆமேன். அப்போ அதே போல் என்ன சொல்கிறேன்டா, அவங்க மாத்திரம்தான் என்னிடத்துல வருவான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருண்டா, அடுத்தது, நான் ராஜாக்களுக்கும் மன்னர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் ஜெபிக்கும் சாக்கியத்து எனக்கு கிடைத்தது. ஏன்னா தேவன் அந்த மிஷனை, அதாவது தேவன் அவருக்கு ஒரு விஷனை கொடுத்து ஒரு காரியத்தை சொல்லும்போது என்ன சொன்னேன்? நீ ராஜாக்களுக்கு, என மந்திரிக்கு, மன்னர்களுக்கு எல்லாமே ஜெபிப்பா, நீ உலகம் எங்கும் 7 தரம் நீ உலகத்தை சுற்றி வருவான்னு சொன்னேன். அவர் எப்படி ஆகுமண்டேர். ஆனால் தேவன் அதை செய்து. அதே போல் அந்த அனுபவம் ஆனால் இவங்களுக்கு அது கிடைக்கும். இவங்க ராஜாக்களுக்கு பிரசங்கிப்பாங்க, ஆனால் அவங்களால சுகப்படுத்தல. ஆமென். ஆனால் தீர்க்கதரிசி எல்லா ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாமே அவரிடத்துல சுகம் பெற்றார்கள். ஏனென்றால் தேவன் அந்த ஸ்தானத்தை தீர்க்கதரிசிக்கு வச்சார். ஆமென். அதுதான் காரியம். அதே போல் அவர் சொல்கிறார், அதே போல் அந்த உப்சா என்ற 66 வருட காலமாக சக்கர நாட்காலியில் முடமாக இருந்தவரையும் தேவன் என்ன செய்தால்? சுகமாக்கினார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் இப்போ செய்திக்கு வரப்போகிறோம். இப்போ நான் இப்போ சொன்ன பகுதி எல்லாமே என்னது? அந்த தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தில் முன்னுக்கு, அதாவது செய்தி ஆரம்பிக்க முன்பு சொல்லப்பட்ட காரியம். ஏன் நான் இதை சொன்னேன்டா, நாங்களும் இப்போ நானும் ஆரம்ப கட்டத்தில் புத்தகம் படிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செய்தி எப்படி வார்த்தை வருது அதிலிருந்து தான் வாசிப்பேன். டக்டக்கன்னோன்னு செய்தியை பிடிக்கணும். ஆனால் எல்லாமே எங்கே இருந்துச்சு? முன்னுக்கும் முடிவில். அதுதான் அற்புத அடையாளம் இருந்துச்சு விஷயம். அதனால தான் நாங்கள் செய்தியை வச்சுட்டு மிச்சம் எல்லாமே சத்ருவாக நினைச்சோம். ஏன்னா அவனோட சேரக்கூடாது, ஏன்னா இவனோட சேரக்கூடாது, ஏன்னா அது கள்ளன், அது பிசாசன் இருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி முன் அனுபவங்களை சொல்கிற வேளையில் தான் அதுதான் பெரிய செய்தியாக இருந்துச்சு. ஆமே. அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தை, நாங்கள் வார்த்தையில் சமரசம் பண்ணுறோம். அதை தான் நாங்கள் பார்க்கணும். வார்த்தையை அங்கொண்டும் இங்கொண்டும் சொல்கிறோம். ஏன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனுக்கு ஏற்றுற மாதிரி, அதுதான் தவறு. ஆமே. நாங்கள் யாரோடு இருக்கிறோம் என்பது அது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் பக்கம் சாயிரம் என்பது தான் பிரச்சனையாக இருக்கிறது. ஆமேன். நாங்கள் இப்போ வாசித்த வசனம், அதனால் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த செய்தியை குறித்து அவர் சொல்கிறார், கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை அந்நாட்களில் அந்த தேவாலயத்தில் இதுவே ஒரு மகத்தான நேரமாயிருந்தது. அப்போஸ்தலருடைய இருதயம் முழுவதுமாக மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் நிரம்பி இருந்தது. ஆமென். அன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சி, சந்தோஷம் நிரம்பி இருந்துச்சு. அதே போல் தான் இன்றைக்கு எங்கட காலம் என்ன? அதுதான். ஆனால் அது இருக்கா, அந்த அனுபவம் இருக்கான்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதான் தீர்க்கதரிசி சொல்லி, ஒரு மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதம் என்னன்றதை அறிய விரும்புவான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஒரு பேக்கிங்கில் ஒரு பெரிய பண்டிலில் நிறைய கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே உடைச்சி என்னென்ன இருக்குன்னு. அதே போல் தீர்க்கதரிசி ஒரு கடையோ அல்லது பெரிய ஒரு வளவையோ அல்லது வீடோ உங்களுக்கு கட்டி கொடுத்தா நீங்கள் உடனே திறந்து என்னென்ன எங்கெங்கே எந்த சாமான் எங்கே இருக்குது, ஏணியை வச்சு ஏறி அது மேலே என்ன இருக்குது எல்லாமே பார்ப்பீங்களே. ஏனென்றா அது உங்களுக்கு. அதே போல் தான் தீர்க்கதரிசி, அதே போல் தான் வேதத்தில் உள்ள ஆசீர்வாதம் முழுக்க உங்களுடையா. அப்போ நீங்கள் தேவண்ட ஆவியை பெற்றால் அது எங்கே இருக்குது, அது நான் எப்படி எடுக்கலாம், அது என்னுடையதுண்டு எல்லாமே என்ன செய்வீங்களாம்? பெறுவீங்க. இந்த அனுபவம் இல்லாட்டி நீங்கள் அப்படியே இருப்பீங்க.
ஏன்னா உங்களுக்கு தரலன்ற ஒரு நிச்சயம் என்ன செய்யும் இருக்கு. ஆனால் வாக்குத்தத்தம் வந்தாதான் எல்லாமே உன்னுடையதாக மாறும். ஆமென். அப்போ கானானுக்குள்ளே வந்த பிற்பாடு தான் அவங்களுடைய எல்லாமே நீங்கள் எதை எதை சுதந்திரிக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் பெறுங்கன்று தேவன் சொல்லியிருந்தார். அப்போ அதே போல் தான் அவர் சொல்கிறார், அப்போஸ்தலருடைய இருதயம் முழுவதும் மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் நிரம்பி இருந்தது. அவர்கள் அப்போது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை புதிதாக பெற்றிருந்தார்கள். அவளுடைய இருதயம் முழுவதும் மகிழ்ச்சியினால் நிறைந்திருந்தது. ஏதோ ஒரு புதிதான காரியம் ஒன்று நடந்திருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அது எல்லாமே என்ன வந்துட்டு அதான் அப்போஸ்தலர் 1:8 சொன்ன மாதிரி உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே தரிப்பிக்கப்படும். நீங்கள் எங்கே காத்துருங்க? எருசலேமில் காத்துருங்க. அந்த பலனை அந்த ஆவியை பெற்றோன்னு தான் அவங்களுக்கு என்ன வருது? ஆசீர்வாதங்கள் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். அதை தான் அவன் என்ன சொல்கிறான்டா, அவன் பிச்சை அவன் சப்பானியாக இருந்த மனிதன் கேட்குறவளே அவன் என்ன சொல்ல, நீ முதலாவது என்ன நீ உற்றுப்பார். நாங்கள் யாரும் உற்று பார்க்க. அதால் தான் நீங்கள் வேதத்தை பாருங்கள், இந்த என்ன சொல்கிற நம்முடைய பழைய ஏற்பாடில் வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கிட்டு என்ன சொல்லுது வேதம்? அதை நோக்கி பார்த்தவர்கள் தான் என்ன சொன்னார்களாம்? சுகமானார்கள். அப்போ ஒரு அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்யணும்? அதை உற்று பார்க்கணும், அதை நாங்கள் நோக்கி பார்க்கணும். நாங்கள் நோக்கி பார்க்குற வேளையில் தான் நாங்கள் என்ன செய்யலாம்? அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அவன் என்ன சொல்கிறான்? அந்த வேதவாசன் நீ என்ன நோக்கி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், என்னட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் இனி வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்லி என்ன செய்தானா? வலது கையை கொடுத்து தூக்கினான். ஏண்டா அவனுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. சில பேருக்கு நடண்டா நடந்துருவான், ஆனால் இவனுக்கு பிடிச்சி விடுவான். அதான் நான் அதை பிரசங்கிச்சேன். நான் 3 கட்டங்களை நான் உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கேன். அப்போ சில பேருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அந்த வண்ணமாய் தூக்கி விட வேண்டிய நேரம் இருக்கிறது. ரைட். அப்போ பாருங்கள், அதனாலே அவர்கள் தம்முடைய சீசலுக்கு அவர் கூறின கடைசி வார்த்தையானது, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். அதே நேரம் விசுவாசிக்கிறலால் இந்த அடையாளங்கள் பின்தொடர். ஏன்னா சீசலுக்கு கொடுத்த கடைசி கட்டளையே கடைசி வார்த்தை இதுதான். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு பிரசங்கிங்க, விசுவாசிக்கிறலால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் விசுவாசங்களால் நாங்கள் எங்களுக்குள்ளே அடையாளம் வரணும். அது என்ன வரணும்? அடையாளம் வரணும்ண்டா எங்களுக்குள்ளே என்ன வரணும்? அனுபவம் வரணும். ஆமென். அந்த அனுபவத்தை நாங்கள் பெறணும். பரிசுத்த ஆவி என்பது ஒரு அனுபவம். அதை நாங்கள் பெற்றாதான் தேவன் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறத நாங்கள் காணலாம். நம்மால் அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. இதை நான் தட்டி கழிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்றால், என்னுடைய அவிசுவாசத்தை நான் நியாயப்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களோட அவிசுவாசத்தை நியாயப்படுத்துகிறவங்க தான் இது இயலாபுறார், ஏன்னா இதை என்னால் இயலாது, ஏன்னா இது இந்த காலம் இல்லை அப்படி சொல்லலாம். அவங்க யார்? அவிசுவாசி. அவங்க தான் நியாயப்படுத்துவாங்க. ஆனால் விசுவாசி என்ன செய்ய இயலாது? நியாயப்படுத்து. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. ஆமாம். அதை நீங்கள் விசுவாசித்தா அது என்ன செய்யும்? நிறைவேறும். அவர் தன்னை ஒரு சாதாரண ஊழியக்காரனாய் தாழ்த்தி கொண்டார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் தனக்கென்று எந்த புகழையும் அவர் என்ன செய்யலையாம்? எடுத்துக்கொள்ளவில்லை. அன்றொரு நாளில் இதை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அதாவது பெரிய நபராக காட்டிக்கொண்டான். ஆனால் இயற்கையான கையை செய்த அந்த மனிதன், அதாவது சொல்கிறேன், டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா அவங்க வியப்பாங்க. என்ன ஒரு கையை அவங்க பொருத்தினா அவங்க சந்தோஷப்படுவேன். ஆனால் தீக்கர் சொல்கிறேன், தேவனோ ஒன்றுமே இல்லாத இந்த வானத்தை பூமியை அந்தரத்தில் தொங்க வச்சினார். கண்ணை அவர் உண்டாக்கினார், என காலை உண்டாக்கினார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறாராம்? சாதாரணமாக இருக்கிறார். ஆனால் அவர் தான் சிருஷ்டிகர். ஆனால் மருத்துவர் ஒன்றை செஞ்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க? வியப்பாங்க. ஆனால் தேவனோ தன்னை தாழ்ந்தவராக, தன்னை ஒரு சாதாரணமாக அவர் என்ன செய்கிறத அவர் தீக்க சொல்கிறார். தேவனுடைய அன்பானது நினைக்க முடியாத அளவிற்கு ஆழமாகவும் தூய்மையாகவும் எவ்வளவு ஐஸ்வர்யமானதும் தேவன் இவை எல்லாவற்றையும் அவருடைய பகைஞருக்கு செய்திருக்கிறாரானால் அவர் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அவரை நேசிக்கிற அவருடைய நேச மக்களுக்கும் அல்ல, அவருடைய பகைஞருக்கே அவர் செய்திருக்கிறார். நேசிக்கிறவங்களுக்கும் செஞ்சார்,
பகைஞருக்கும் செஞ்சார். ஏன்னா பகைஞர் கூட அவங்க வந்தால் அவங்களுக்கும் கிடைக்கும். ஆமேன். அதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் தன்னுடைய பகைஞர்களை பாதாளத்தில் இருந்து ரட்சிக்கும்படி மரிக்க சித்தம் கொண்டிருப்பாரானால் அவர் நிச்சயமாகவே தன்னுடைய பிள்ளைகளின் வியாதியை சுகப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருப்பார். பாருங்க, பாவியே அவர் செய்வாரண்டா தம்முடைய பிள்ளைக்கு அவர் எவ்வளவு செய்வார். இப்பொழுது மிகவும் பரபரப்புள்ள இந்த ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஏதோ ஒன்றை பெற்றிருந்தார்கள் என்று இல்லை, அவர்கள் ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஏனென்றால் அந்த அனுபவம் அவர்களை பயமில்லாமல் ஆக்கினர். அதனால தான் அவர் என்ன உற்றுப்பார், என்ன நீ என்ன உற்றுப்பார் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, எழுந்து நடந்து அவங்க சொல்கிறதுக்கு அவங்க என்னத்தை பெற்றிருந்தாங்க, ஒரு அனுபவத்தை, அந்த ஆவியை பெற்றிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பயம் வரவில்லை. அதான் சொல்லி நாங்கள் ஒரு கலிஃபோர்னியா மாநிலத்துக்கு, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ்னு வைங்க, இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டால் கொழும்புக்கு போகிறோம்டா நாங்கள் அங்கே ஒரு கொழும்பில் டிரைவிங் பண்ணுற ஒரு அனுபவம் வாய்ந்தவனாக இருக்கணும். ஏன்னா டக்கண்டு போடுவான், டக்கண்டு எடுப்பான், டக்கண்டு ரோட தெரியும். அப்போ அவன் அனுபவம் இல்லாதவனை எடுத்துக்கொண்டு நாம் கார் போக மாட்டோம் தானே. ஏனென்றால் ஒரு அனுபவம் பெற்றோம். அதே போல தான் தேவனும் பாருங்க, அந்த அனுபவம் பெறவனை தான் தேவன் என்ன செய்வார், நாங்கள் அந்த அனுபவம் பெற்ற தேவனை தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம், அவருடைய ஆவியை கொண்டிருக்கிறோம். அனுபவத்தை கொண்டவர்களோடு தான் நாங்கள் என்ன செய்வோம், நடப்போம். அதான் அவர் சொல்லி பல சம்பந்தமான சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாகவே அதை குறித்து ஒன்றும் அறியாத ஒரு நபரை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள். நீங்கள் அனுபவம் கொண்ட நபரையே இப்போ நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறேன்னா நல்ல டாக்டரை தேடுவோம். யார் நல்லா செய்வான், ஏனென்றா அவர் சரியாக செய்யாட்டி எங்களோட வாழ்க்கையே போயிருமேன். அதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையே போகாத ஒரு அனுபவம் வாய்ந்தவர் வேணுமென்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். அந்த ஆவி தான் எங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியும் என்று தீர்க்க சொல்கிறார். அதனால தான் நாங்கள் அவருடைய இருதயம் மகிழ்ச்சியினாலே பொங்கினது, முழு உலகம் அவளுக்கு சொந்தமாக இருந்தது. தீர்க்க முழு உலகமும் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி தானே சொன்னது, இந்த மழையை பேர்ந்து போகணுன்னா அது என்ன செய்யும், ஆகும். ஏன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது ஆகும். அப்போ முழு உலகம் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தபடினால அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, அது நடக்குது. அவங்க நடந்து போகிறாங்க, வஸ்திரத்தை தொட்டவன் சுகமாகறான், ஏன்னா அவங்களோட நிழலப்பட்டவன் சுகமாகல எப்படி இருக்கு அவங்களுக்கு. அந்த அனுபவம் என்ன செய்யும், வர அப்போ இன்னொருவன் சுகத்துக்கு வர அவங்க பயப்படுவாங்களா, அவங்க சிம்பிளாக வைப்பாங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் என்ன செய்யும், பயப்பட வைக்காது. அவன் சப்பானியோ முடவனோ குருடனோ அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க செய்வான், அதுதான் காரியம். அதே போல் இப்போ அவர் சொல்கிறார், மோசையை சொல்கிற வேளையில் பாருங்கள், மோசை என்ன செய்கிறான், தாயுடைய போதனையில் வளர்ந்தான். ஏன்னா அவனுடைய போதகருடைய போதனையில் வளர்ந்தான். ஆனாலும் அவனுக்கு அனுபவம் இல்லை. போதகர் அவனை நடத்தினார், அனுபவம் இல்லை. ஏன்னா தாய் நடத்தினா அனுபவம். ஆனால் அவனுக்கு என்ன இருந்துச்சு, வார்த்தை தெரியும், வைராக்கியம் இருந்துச்சு, ஆனால் அனுபவம் இல்லை, எப்படி செய்யணும். அதனால் தண்ட அனுபவத்தை கொண்டு செய்யக்குள்ள என்ன நடந்துச்சு, பிழைச்சிட்டு போன பிற்பாடு 40 வருடம், 40 வயசில் இதை செய்கிறான், 40-80 வயதாகிட்டு கிழவனாயிட்டான், நடக்க இயலாதேன பொல்லோடு தான், காய்ந்த பொல்லோடு தான் நடந்து போகிறான். ஆனால் ஒரு நாள் அவன் என்னத்தை பார்க்குறான்டா, ஒரு முட்செடியை பார்க்குறான். அந்த முட்செடியை பார்க்குற வேளையில் அது எரியுது. அப்போ எரிஞ்சு கருகி போனால் அவன் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா காட்டில் எப்பயுமே அது நடக்கும். ஏன்னா 2 உரசுகிற வேளையில் காடு, ஏன்னா காடு அடர்ந்த காட்டில் இயற்கையாக பார்த்து இல்லாட்டி யாராவது பற்றி வச்சிருவான். ஆனால் இவனுக்கு அங்கே ஒரு கவர்ச்சியை உண்டாக்கினது என்னென்னா, மரம் அப்படியே பச்சையாக இருக்குது, ஆனால் நெருப்பு மட்டும் என்ன செய்யுது, ஏன்னா பற்றிட்டு இருக்குது. அப்போ பார்க்குறவனுக்கு ஒரு அதிசயம். அப்போ அவன் என்ன செய்கிறான், அங்கே கிட்ட போகிற வேளையில் அங்கே ஒரு கர்த்தருடைய தூதனை கண்டோன அவனுக்கு ஆச்சரியம். அவரை கண்டோன ஒரு அனுபவம் வருது. அனுபவத்தை கண்டோன்னா அவனுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு. ஏண்டா இவ்வளவு நாளும் அதை காணையில் போதவர் சொல்லினார், இப்படி ஒரு ஆள் இருக்கிறேன்ண்டு, ஆனால் அவரை காணையில் அவன் ஆமே அந்த வார்த்தையை அவன் டைரெக்டாக கேட்கல. அப்போ கேட்காத மட்டும் என்ன வரும், பயம் இருக்கும், என பதட்டம் இருக்கும். என எங்களால் மாமிசத்தில் யுத்தம் பண்ணி எப்படி கொலை செய்து எப்படி ஜெயிக்கலாம்னு சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான், யுத்த வீரத்தனத்தை கற்றுக்கொண்டான், எப்படி பட்டயத்தினால் 1000 பேரை கொலை செய்யலாம்னு அதெல்லாம் கற்றுக்கொண்டான். ஆனால் இந்த அனுபவத்தை பார்க்குற வேளையில் ஒன்றுமே இல்லை. ஒன்று மட்டும் அவர் மட்டும்தான் பாருங்கள், ஒரே படைத்தலைவனாக வந்து பாருங்கள் எகிப்தே ஜெயித்தான். ஒரு மனிதனாக அவன் என்ன செய்தானா, ஜெயித்தான். ஏனண்டா அனுபவம் வாய்ந்தவர் தேவன் உள்ள என்ன செஞ்சுட்டே, அதுதான் அனுபவம்.
நீங்கள் இங்கே செய்தியை கேட்கலாம், எல்லாமே அறியலாம். ஏன்னா உங்களை அம்மா அப்பா வளர்த்துருக்குறேன், எல்லாமே செய்யலாம். ஆனால் டிரெக்டான ஒரு அனுபவம் இல்லாட்டி நீங்கள் எந்த இடத்துலையும் பயப்படுவீங்க. ஆமே, எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு பிசாசு உங்களை சேலஞ்ச் பண்ணக்குள்ளே என்ன செய்வீங்க, பயப்படுவீங்க. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஒரு உலகத்தில் நீங்கள் போயிருக்கிறீங்க, உங்களோட உறவுகளோ யாரோ அவங்க சொல்கிறாங்க, பாரு இவனுக்கு இப்படி வருத்தம், இப்படி காய்ச்சல், அவனை நான் அங்கே கொண்டு போகிறேன் இப்படின்னு அவங்க பதறுவாங்க. ஆனால் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றவராக தான் இங்கே கொண்டு வாண்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, பயமில்லாமல் அவனுக்கு ஜெபிப்பீங்க. ஏனென்றா அவனுக்கு நீங்கள் அனுபவத்தை பெற்றபடியினால உங்களுக்கு என்ன செய்யலாம், ஜெபிக்க தைரியம் பெறும். அப்போ தேவன் என்ன செய்வார், அந்த வைராக்கியத்தை கண்டு, பயமில்லாத தன்மையை கண்டு தேவன் என்ன செய்வார், அவனை சுகமாக்குவார். ஏனென்றா ஆனால் இல்லாட்டி என்ன செய்வீங்க, அடே ஒருவேளை நான் ஜெபிச்சு ஏன்னா சுகமாகாட்டி என்ன நினச்சிடுவாங்க, என்ன அப்படி என்றுட்டு நம்ம இருப்போம். பரவாயில்லைங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது சுகத்தை மாட்டு நாம் இருப்போம். ஆனால் அந்த அனுபவம் இருந்தால் கொண்டு வா, என்னட்ட கொண்டு வான்ட்டு என்ன செய்வீங்க, நீங்கள் ஜெபிப்பீங்க. ஏனென்றா அது உங்களுக்கு அந்த அனுபவம் உங்களை அந்த வண்ணமாக உங்களை தேடி வர்றவங்களுக்கு நீங்கள் அந்த பதிலை செய்வீங்க. ஆமென். பாருங்கள், பூமியில் உள்ள நம்மை காணும்போது அவர்கள் பசிதாகம் உள்ளவர்களாகும்படி நம்மை ஒரு சாதாரண மக்களாக வைப்பார்கள் என்று வாக்களித்திருக்கிறார் என்று அறிந்திருக்க நாம் ஏன் நம்முடைய மனித முயற்சிகளோடு, நம்முடைய வேத தத்துவங்களோடு, நம்முடைய பெரிய கட்டிடங்களை கொண்டும் இது போன்ற காரியங்களை கொண்டும் செய்ய வேண்டும் என சில நேரங்களில் நான் வியப்பது உண்டு. அநேக வருடங்களுக்கு முன்பாக நாம் இவைகளின் மூலம் மக்களுக்கு அளிக்க முயற்சி தோல்வியில் முடிந்தோம். நாங்கள் பெரிய சேர்ச்சை கட்டி அதை கட்டி இதை கட்டி அதை கொடுத்து இதை கொடுத்து தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்கள. ஆனால் இதெல்லாம் வேஸ்ட். ஆனால் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் வெள்ளியும் தேவையில்லை, பொண்ணும் தேவையில்லை, என்ன செய்யும், எழுந்து நடண்டா அவன் என்ன செய்வான், நடப்பான். ஒருவனை சபைக்கு இழுத்து கொண்டு வர தேவையில்லை, ஏன்னா வார்த்தையை பேசக்குள்ள அவன் வருவான். ஆமேன். அந்த கவர்ச்சியினால் அவன் வருவான். ரைட். மக்கள் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் அணுகுண்டுகள் உலகத்தை ஒரே சமயத்தில் அழிப்பதற்காக எல்லா இடங்களிலும் கிடங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களோ தேவனை குறித்து தரிசனத்தை இழந்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் கர்த்தரின் வருகை இந்த நேரத்தில் தான் இருக்கும் என்று தங்களால் காலத்தில் நிர்ணயித்து விட்டார்கள். அவர்கள் அநேக காரியங்களை தாங்களாகவே செய்யும்படி முயற்சி செய்கிறார்கள். நாம் நம்முடைய காரியங்களை தளரவிட்டு தேவன் காரியங்களை செய்யும்படி அனுமதிக்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கு பாருங்கள், அழிய போதுன்னு தெரியும், ஆனால் பயம் இல்லை. அவங்க நினைக்கிறேன் நான் இலங்கைக்கு அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அமெரிக்கா நினைக்குது அமெரிக்கா பெரிய நாடு அடிக்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, தேவன் அவங்க அவமதித்தோடனே தேவன் என்ன செஞ்சுட்டு தீக்கர்சியை கொண்டு இந்த காலத்து எலியா என்ன செஞ்சுட்டு அமெரிக்காவை சபிச்சிட்டு. அப்போ இப்போ நான் போய் அதை ஆசீர்வதிக்கலுமா? அதான் மிகாயா பார்க்குறேன், எலியா ஆகாப்பையும் ஜோசபேலையும் சபிச்சிட்டான். இங்கே பார்க்குறவில்லை யோசபாத்து நல்ல ஒரு மனிதன் யுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறான், 400 தீக்கர்சியிலும் பார்த்துட்டு யோசபாத்து நல்ல ஒரு ராஜா, ஏன்னா இவங்களோட இடம், அவன் சொல்ல நீங்கள் போங்க. ஏன்னா ஆனால் மிகாயாட்ட போனோன்னா அவன் பார்க்குற இவனை சபிச்சிட்டு தேவன். ஏன்னா சபிச்சவனோட இந்த நல்ல மனிதன் போனால் நல்ல மனிதனுக்காக யுத்தத்துக்கு ஜெயித்த தருவீரா? ஒருபோதும் தர மாட்டேன். நீங்கள் அதில் தான் புலவுறீங்க. ஏன்னா நீங்கள் சபிச்சவனோட போயிடலாமே, அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், அவன் யோசபாத் போகிறான், யோசபாத்துக்காக தேவன் ஜெயத்தை கொடுக்கல, அடித்து திரத்தி அனுப்புகிறாங்க. ஏன்னா மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் அடி வாங்கி ஓடி வரக்குள்ள யோசபாத் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா அப்போ தீக்கசி சொல்கிறோம், முகத்தை பார்க்காட்டி எல்லாரையும் நான் போட்டு தள்ளியிருப்பேன். பாருங்கள், அந்த முகத்துக்காக தான் அவன் தப்புறான். ஆனால் என்ன செய்கிறான், தேவன் தப்ப வைக்கிறேன். ஆனால் அவங்கள என்ன செய்கிறேன், எல்லாரும் அடி வாங்கி என்ன செய்கிறாங்க, விழுந்து ஓடி இந்த யோசபாத்தையும் ஆகாப்பையும் தப்ப வைக்கிறேன் இவனோட கூட்டாளியாக வந்தபடினால தேவன் என்ன செய்கிறேன் அந்த தருணத்தை. அப்போ அதே போல தான் அமெரிக்காவை நேற்று அவர் ஏன் சபிக்கிறேன்னா, அவங்க ரெட் இண்டியனை கொண்டு கொலம்பாஸ்ன்னு அமெரிக்காவை கண்டுபிடிச்சேன்னு அவர் உள்ளே போய் அவங்க என்ன செய்ய, ரெட் இண்டியன்ஸ் தான் இருந்தாங்க, அவங்கள அழிச்சு என கொண்டு வெள்ளையர்கள் உலகத்தில் இருக்கிற பிரான்ஸ், ஜெர்மனி என பிரிட்டிஷில் இருந்தவங்க தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க போய் ரெட் இண்டியனை வெளியே அனுப்பி என்ன செய்ய, அமெரிக்காவை கைப்பற்றினதால் ஏற்கனவே அந்த இரத்த பலி அங்கே இருக்குது. அதே நேரத்தில் தேவனை அவமதிச்சேன உலக நாடுகளை கொள்ளையடித்து எல்லா வேதத்தை மறந்தபடினால் தீக்கர்சி என்ன செஞ்சுட்டு அவங்கள 1950ஆம் ஆண்டே சபிச்சிட்டு, இனி ஒருபோதும் அமெரிக்கா எழும்ப முடியாது சபித்தபடினால்
அமெரிக்கா வந்து பெரிய ஆளாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறேன், உலகத்துக்கே நாங்கள் மறுபடியும் அமெரிக்கா யாருன்றதை காட்டணுமென்று, அமெரிக்கா என்றாலே எல்லாரும் பயப்படணுமென்று சொல்கிறார். ஆனால் பார்க்க அவர் செய்கிறார். ஆனால் உலக நாடுகள் பாருங்கள் தலைகளாக மாறுது. நேட்டோவை வந்து ஏன்னா நேட்டோ ஒரு ரஷ்யா எல்லாம் நேட்டோவுக்கு பயந்துட்டு இருந்தது. ஏன்னா நேட்டோவில் ரஷ்யா ரஷ்யா இல்லை பிரிட்டிஷ் அமெரிக்கா அதே நேரத்தில் நம்மட யார் ஃப்ரான்ஸ் இட்டாலி அப்படி மகத்தான பெரிய நாடு இருக்குது. இது எல்லாம் ரஷ்யா ஒரு நேரம் யுத்தத்துக்கு வந்தால் இந்த நேட்டோவில் இருக்க அவ்வளோ நாடும் போய் அடிக்கும். அப்போ அமெரிக்காவோட தான் இந்த நேட்டோ எல்லாமே இருந்துச்சு. இப்போ கிரீன்லாந்தை பிடிக்க போகிறோன்னே அவங்க என்ன செஞ்சாங்க, நேட்டோ எல்லாமே போய் கிரீன்லாந்தில் நின்றுச்சு. அமெரிக்கா வந்தால் இப்போ அமெரிக்காவுக்கு அடிக்கும். பாருங்கள், அமெரிக்கா தான் அந்த நேட்டோவை உருவாக்கி நேட்டோவுக்குள்ளாக வச்சது. அப்போ நேட்டோவை வச்சுட்டு தான் அமெரிக்கா பயப்படாமல் இருந்தேன்னா, ஒருவன் யுத்தம் பண்ணுறதை விட 10 பேர் சேர்ந்து யுத்தம் பண்ணக்குள்ளே பலம் கூட. அப்போ அது எல்லாம் பறந்து இருக்குது. அப்போ நாடுகளும் பயம், இப்போ நேட்டோவை வச்சு அடிச்சிடுவான். ஆனால் பாருங்கள், எல்லா வரலாறும் தலகுலாக மாறுது. இப்போ அமெரிக்காவுக்கு அப்செட் ஆகிடுச்சு. என்னென்னா இன்னைக்கு கிரீன்லாந்தை தன்னோட வசமாக கைப்பற்றி அவங்களோட எண்ணெய் தங்கம் எல்லாமே சுரண்டி அமெரிக்கா பண வீக்கத்தில் இருக்கிறபடியே எழும்போணுமெண்டு அமெரிக்கா கிரீன்லாந்தை பிடிக்கக்குள்ளே நோர்வே என்ன செய்து விடாமல் நேட்டோ அழிக்கக்குள்ளே நேட்டோ போய் பிரிட்டிஷ் இவ்வளோ காலம் அமெரிக்காவோட இருந்தது, ஃப்ரான்ஸ் இவ்வளோ காலம் அமெரிக்காவோட இருந்தது, ஜெர்மனி இவ்வளோ நாள் இப்போ எல்லாமே இராணுவத்தை இறக்கிட்டு இப்போ அமெரிக்கா வந்தால் அமெரிக்காவுக்கு அடிவிடும். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் இப்போ எப்படி இருக்குது, அமைதியாகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, காலத்தின் இந்த ஆட்டாம்பாம் அதாவது இந்த அணுகுண்டை போடுறதுக்கு வேலை வந்துச்சு. ஏண்டா இதுக்கு பயந்துட்டு தான் ரஷ்யா இருந்தது. அப்போ என்ன நடக்க போகுது, இது எல்லாம் கைவிட்டால் எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவன் சிம்பிளாக வந்து என்ன செய்வான் போடுவான். அதே நேரம் இஸ்ரேலும் என்ன செய்வாங்க, இவங்க கைவிடக்குள்ள அந்த காரியம் ஈஸியாக வந்து என்ன செய்யும் நடக்கும். அப்போ அதனால் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும், அமெரிக்கா இந்த மற்ற தீவிரவாதத்துக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏண்டா அதை தேவன், ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். ஏண்டா தேவன் இன்னுமே அந்த மனவாட்டிய தேவன் என்ன செஞ்சுருக்கா, வச்சிருக்கா. பாருங்கள், அக்கினி. அப்போ அதான் சொல்கிறார், இப்பொழுது மோசே கடும் தோல்வியுற்றவனாக இருந்தான். அவனுடைய கவனம் அந்த முட்செடி என்று இழுக்கப்பட்டதை காண்கிறோம். அவன் அந்த முட்செடிக்கு அருகே சென்று அருகிலுள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கண்டறிய போனான். அதற்கு அருகாமையில் நெருங்கும்படி நடந்து போய் கொண்டிருந்தான். அக்கினி எப்பொழுதும் கவர்ச்சியை கொண்டு வரும். வழக்கமாக பரிசுத்தாவி அக்கினியாக வரும்போது அது மக்களின் கவனத்தை ஈர்க்கும். ஏன்னா அக்கினி எப்பயுமே ஒரு நெருப்பெரியக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ வேகம். அதே போல் தான் பரிசுத்தாவியை பெற்றால் ஒரு கவர்ச்சி உண்டாகும். உங்களை அதிக ஜனங்கள் நேசிப்பாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அதே நேரம் ஒரு அற்புத அடையாளம், வித்தியாசமான எல்லா மனிதர்களை விட வித்தியாசமான ஒன்று இருக்கிறபடினால ஜனங்கள் என்ன செய்வாங்க, கவர்ச்சி உண்டாகும். அது மக்களின் கவனத்தை கவர்ந்து இழுக்கும். அங்கே அக்கினியினால் அந்த மரம் எரியாமல் இருப்பது என்று என்ன காணும்படி அப்பக்கமாக மோசே திரும்பினான். அப்போது தேவன் ஒரு தூதன் மூலம் ஒரு புதிய தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார். இப்பொழுது கவனிங்கள், விசுவாசமானது அதை சரியாக பிடித்து கொண்டது. பலவைகள் ஒளிந்து போன. மோசே இப்பொழுது புதிய தரிசனத்தை பெற்றிருந்தான். அவன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். அவனுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அவன் தேவனை சந்தித்திருந்தான். அவன் தேவனோடு பேசியிருந்தான். இதற்கு முன்பாக அவன் தேவனை சந்திக்கவே இல்லை. அவன் தாய் அல்லது போதகர் என்ன கூறினார்களோ அதை மாத்திரம் கேட்டு கொண்டிருந்தான். அவைகளை வாசித்ததன் மூலம் அறிந்து கொண்டான். ஆனால் இப்பொழுதோ ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை கற்றுக்கொண்டான். ஆமென். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட விதத்தில் தேவன் பேசணும், தனிப்பட்ட விதத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆமென். அதுதான் உங்களோட அனுபவத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். இன்றிரவு சபைக்கு அதுதான் தேவையாயிருக்கிறது. வேத பாண்டியத்தையும் படிப்பை நிறுத்திவிட்டு பலிபட தண்டையிலே முழங்கால் பலியிட்டு மனித இருதயத்தில் ஒரு தனிப்பட்ட அனுபவம் கொழுந்துவிட்டு எரிந்து மங்கி கிடக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்க மட்டும் அங்கேயே ஜெபிக்க வேண்டும். அதனால தான் தீக்கசிட மெசேஜில் இருக்கிறவங்க நேரத்தோடு வந்து பலிபடத்தையே கட்டி என்ன செய்வாங்க, அழுவாங்க, ஜெபிப்பாங்க. ஆண்டவரே நீர் தாரும், ஏன்னா எனக்கு
யாரும். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் இந்த இடத்துல எப்பயுமே அந்த நேரங்களில் வர்றபடினால அவங்களுக்கு தெரியும் பலிபீடத்தில் வந்து தேவன் எப்பயுமே வருவாரன். அப்போ அதனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த காரியத்தை பெற அவங்க என்ன செய்வாங்க, வந்து ஜெபிப்பாங்க. அது வந்து என்ன, ஒரு மனிதனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் அது உங்களுக்குள்ளே இல்லாட்டி அந்த அனுபவம் வராது. ஆக்கள் என்ன நினைப்பாங்க, நான் லேட்டாக வர அப்படின்னால முன்னுக்கு போய் ஜெபிச்சா நான் என்ன ஜெபிக்கிறேன்னு பார்ப்பாங்க. ஏன்னா நான் கையை உயர்த்தி நான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் அழுதா பார்ப்பாங்க, ஏதோ பிரச்சனையோ குடும்பத்துலேயோ. ஏன்னா மாமிசம் வந்துக்கப்போ என்ன சிஸ்டர் குடும்பத்தில் பிரச்சனையோ, ஏன்னா பிரதர் ஏசிட்டார் அப்படி என்ன செய்வாங்க. அதுதான் ஆக்கள் பயப்படுறது. ஏன்னா ஆனால் ஜனம் அழுகிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஏன்னா தேவன்ட நன்மையை நினைச்சாலே அழுகவர். அப்போ அதுக்காக அவன்கிட்ட பிரச்சனை இருக்குன்ற நம்ம போகிறேன். ஏன்னா கவலை இருந்தால் அழுக வரும். என்ன அல்லது ஒரு வேளை உண்மையாகவே நடந்திருக்கும், அல்லது ஏன்னா நாங்கள் வளரணுமென்ற ஒரு அழுக வரும். ஏன்னா தேவனுக்குள்ளே நெருங்கணுமென்ற ஒரு அழுக வரும். ஏன்னா என்னத்துக்கெல்லாம் வரும். அதான் அண்ணாவில் பார்த்து ஊழியக்காரனை என்ன செஞ்சிட்டான், ஏமாந்தேன்னு அவன் சொல்கிறான், குடிச்சு வரிச்சிருக்கான். ஏட்டா அவ்வளோ அவள் என்ன விம்மி விம்மி அழுது. ஆனால் வெளியே சத்தம் வரையில் என்ன அவள் கரங்களை உயர்த்தி அநேக நேரம் நீண்ட நேரம் முட்டுக்காலில் நிற்கக்குள்ள இவன் நிச்சயமாக இவள் குடிச்சிருக்கிறான்னு நினைக்கக்குள்ள. ஏன்னா அவள் சொல்கிறா, இல்லை ஆண்டவனே. அப்பையும் அவள் கோவப்பட்டாலே இல்லை, அவனை ஆண்டவனே என்று சொல்லி செய்யக்குள்ள அவள் சொல்கிறார், ஸ்ரீயே உன்னுடைய விசுவாசத்தின்படி நிச்சயம் தேவன் ஆண்டவராகிய தேவன் உனக்கு அதை கட்டளையிடுவாராகன்றக்குள்ள. அதுக்கு பிறகு அவளுக்கு சந்தோஷம் வருது பாருங்கள். ஏன்டா அந்த ஊழியக்காரன் அவன் ஒரு பேலியாளாக இருந்தாலும் அவன் ஆசீர்வதிச்சிட்டான்றோன்னே அதுக்கு பிறகு அந்த வசன மொழிநடைய பாருங்கள். அதன் பின் அவள் கவலையே படையலையா. ஏண்டா அவன்கிட்ட வாயிலிருந்து வந்துட்டு. ஏண்டா அது எப்படி ஒழுங்கில் வரணுமோ அங்கேருந்து தான் வரும். அப்போ அதுக்கு அந்த ஒழுங்கு வரணும். அவள் எங்கே வந்து அழுதால் ஆலயத்தில் இருந்து, எங்கே விழுந்தான் பலிபீடத்தை தான் பிடிச்சா. அதேபடி என்றால் பலிபீடத்தில் தேவன் வருவார். ஆமேன். அவர் வந்து தேவனுடைய அது வழக்கமாக இருக்கிறது. அதனால தான் அந்த நீங்கள் தனி ரூமேன்னு கேட்குறேன்டா நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சா அங்கே எப்பயுமே அந்த டைமுக்கு கர்த்தருடைய தூதன் வந்துடுவேன். அதான் நாங்கள் பார்த்தோம், ஒரு ஆலயத்தில் ஒரு பொடியன் என்ன செய்வான், வந்துட்டு என்ன செய்வான், ஆண்டவரே நீ நல்லவர்ன்ட்டு போயிடுவான் பேசான். ஒவ்வொரு நாளும் வருவான், ஒன்றும் ஜெபிக்கிறது இல்லை எல்லாரும். என்ன ஆனால் ஒரு நாள் அவன் வரையில் போதரை திரும்பி பார்க்குற, ஒரு நாள் பார்த்தா கடவுள் அங்கே வந்திருக்கு. ஏன்டா அவன் வரையிலன்ட்டு அவர் தேடி போயிட்டு பார்த்தீங்களா. அதனால தான் நாம் தேவனை தேடி வரணும், விளங்குது. அப்போ அதெல்லாம் ஒரு அனுபவம். அப்போ பாருங்கள். அப்போ அதே போல் தான் நாங்கள் ஒரு ப்ரேயர் ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணால் அதே நாங்கள் பரிசுத்தமாக வச்சுட்டு ஜெபிச்சுட்டு இருந்தால் அங்கே வரும். அதால் தான் பாருங்கள் சூனாமியால் என்ன செய்கிறார், ஊழியக்காரனுக்காக அவள் வீட்டை மேலறைய புருஷன்ட்ட சொல்கிறா. ஏன்னா அவர் எப்பயுமே வாரு, ஏன்னா அவர் வாரப்படினால அவருக்கு நாங்கள் ஒரு வீடை நாங்கள் செய்து கொடுப்போம். அவன் இப்போ என்ன செய்கிறான், அவள் பயம் இல்லை, அவன் சந்தேகப்பட்டான இல்லை. ஏன்னா அவள் இதை செய்தான் இல்லை, அவன் என்ன தூர போயிடுவான். ஆனால் இவள் என்ன செய்கிறான், அவனுக்காக மேலறையை செய்து மேலே வச்சிருந்தால் இவன் மகன் மரித்தோன்னு அவள் என்ன செஞ்சால் அந்த ரூமுக்குள்ளே தான் கொண்டு போய் என்ன பார்க்குற அதுக்குள்ளே போனவன் அவன் சுகமாவான்னு ஒரு விசுவாசம் வருது. அதுதான் தேவனுடைய அனுபவங்கள். அப்போ பரிசுத்த ஆவி வந்தால் தான் அவர் உங்களுக்கு அந்த அனுபவங்களை அவர் தருவ. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, அதை ஒரு ஆளுக்காக பேசுகிறதுக்கு பயப்படுவீங்க, ஏன்னா ஒரு வார்த்தைக்காக நிற்க பயப்படுவீங்க, ஒரு மனிதனுக்காக நிற்க நீங்கள் என்ன செய்வீங்க, பயப்படுவீங்க. ரைட். அப்போ பாருங்கள், அந்த முழங்கால் படியிட்டு மனித இதயத்தில் ஒரு தனிப்பட்ட அனுபவம் கொழுந்து விட்டு எரிந்து மங்கி கிடக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் எரிந்து விட்டு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கும் மட்டும் அங்கேயே நாங்கள் என்ன செய்யணுமா, ஜெபிக்க வேண்டும் என்று தீர்க்கர் சொல்கிறார். பாருங்கள் சாட்சி தெய்வீக சுகமளித்தலையும் சாட்சியாக கொண்டிருந்தான். அவனுடைய கை ஒரு குஷ்டரோகத்தினால் தாக்கப்பட்டிருந்தது. அவன் என்ன வெளியெடுக்கக்குள்ள குஷ்டரோகம், அப்புறம் மடியில் போட்டு திரும்ப எடுக்கக்குள்ள அந்த குஷ்டரோகம் எல்லாம் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஏன்னா அதே போல் தீர்க்கதரிசிக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தேன். ஏன்னா அவர் இடது கையால் உங்களோட வலது கையை என்ன செய்யணும், பிடிக்கணும். ஏன்னா பிடிக்கக்குள்ள அது என்ன செய்யும், இஞ்சால் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. அதாவது கேன்சர் சம்பந்தமான என்ன எப்படி சொல்கிற இயற்கைக்கு மேம்பட்ட வியாதி இருந்தால் இங்கே வைப்ரேட் வரும். ஏன்னா வைப்ரேட் வரும். அது இல்லைன்னா உங்களுக்கு வராது. நோமல் காய்ச்சல், நோமல் சளி, ஏன்னா நோமல் பிசாசுர கிரியை இல்லாட்டி இடது கையால் வலது கையை பிடிக்கக்குள்ள அந்த இது வராது. ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட விதமாக உங்களுக்கு ஒரு உயராபத்து உள்ள வியாதி இருந்தால் வைப்ரேட் வரும். அப்போ அந்த கை வந்து அதிரும், கை வந்து அவரது மாறிப்போகும். அப்போ அதனால் அவர் கண்டுகொள்வேர் இவங்களுக்கு இது இருக்குது. அதுக்கப்புறம் ஜெபிச்சுட்டு திரும்ப கையை பிடிச்சி பார்க்கக்குள்ள அது வைப்ரேட் வராட்டி அவங்களுக்கு சுகமாயிடும்.
அப்போ அவர் என்ன சொல்லுவார், உனக்கு நிச்சயமாக சுகமாயிட்டு நீ அதை போ. அப்போ அதை எல்லாமே என்ன செய்கிறது, ஒரு அடையாளம். அப்போ பாருங்கள், அது வந்து தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்கக்குள்ளே தான் நாங்கள் அதை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ரைட். அதே போல் மோசேக்கு இப்படி ஒரு அனுபவம். ரைட். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்ன இந்த அப்போஸ்தலன் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இன்றிரவிலே நமக்கு அவ்விதமான தேவனோரு தனிப்பட்ட அனுபவம் தேவை. மோசே அந்த தனிப்பட்ட அனுபவம் உண்டாயிருந்தது. அவன் எகிப்துக்கு அவர்களை ஜெயிக்கும்படி ஒரு நபர் படையெடுப்பதாக கடந்து போனான். அவனுடைய ஒரு கையில் காய்ந்த கோலை தவிர வேறொன்றுமில்லை. ஆனால் அவன் சென்று தேவனுக்கு அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை அவன் செய்து நிறைவேற்றும்படி அதனோடு கடந்து சென்றான். ஏனெனில் அவன் தேவனிடத்தில் இருந்து ஒரு புதிய அனுபவத்தை பெற்றான். பாருங்க, அது வர மட்டும் அவனுக்கு அந்த அனுபவம் வரும். அந்த முச்சடியில் கர்த்தருடைய தூதனை கண்டு அவர் அவனோடு பேசின பிற்பாடு தான் அவனுக்கு அந்த அனுபவம் வருது. புரியுதா? அதே போல தான் திகசுரே உங்களோடும் என்னோடும் தேவன் பேசணும். ஆமென். அந்த வார்த்தையோட பேச. இன்றைக்கு சபைக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குமானால் நண்பர்களே, நாங்களும் அதை தான் செய்ய முயற்சிக்கிறோம். தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் ஆளுகை செய்து தன்னுடைய சபையோடு நகர்ந்து செல்கிறார் என்று மக்கள் காணும்படியாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து ஒரு தரிசனத்தை கொண்டு வர வேண்டும். இயேசு வந்து அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அங்கேயே தரித்திருங்கள் என்றார். அதுதான் அந்த முறை. அதே போல் இப்போ தாவீதுக்கு வாரு. இப்போ பாருங்கள், அடுத்ததாக தாவீதை பார்க்க போகிறோம். இப்போ மோசையை பார்த்துட்டோம். மோசை எப்படி ஒரு தனி அனுபவத்தை பெற்று ஒரு மனிதனாய் போய் காய்ந்த கோலோட போய் என்ன செய்தான், ஜெயித்தான். இப்போ தாவீதுக்கு தாவீது வரக்குள்ள எப்படி, அவன் ஒரு சிறுவன் என சுவந்த மேனி உடையவன் என பெண்மை தன்மை உடைய ஒரு மனிதனாயிருந்தான் என அவன் என்ன செய்கிறான், ஆட்டுத்தோலை போத்தினவனா என்ன செய்கிறான், அங்கே ஒரு சுவந்த மேனியோட வார வேளையில் இந்த பெலிசியன் என்ன செய்கிறான், கோலியாத் என்ன செய்கிறான், சபிச்சு கொண்டிருக்கிறான். சபிச்சோன்னே இவனுக்கு அதை கேட்கலாமல் இருக்கு. ஏண்டா இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ உயர்ந்தவர்கள், இந்த பெலிசியன் விருத்தேசனம் இல்லாதவன், இவன் என்ற சகோதரர்களை வந்து எதிர்க்கிறான்னோன்னு அவனுக்கு கோபம் வந்து அவன் சொல்கிறான், நான் போய் இவனை ஜெயிக்கிறேன்னோன்னு அவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு. ஏன்னா அட இவ்வளோ யுத்தம் கற்றுக்கொண்ட படை வீரர்களே ஓடி ஒளிஞ்சி இருக்கிறாங்க. இவன் யார், சவுல் வந்து அவ்வளோ பெரிய அரசன், யுத்தத்தில் எல்லாமே அறிஞ்சவன், என்ன நல்ல உயரம் வாய்ந்தவன், நல்ல கட்ஸ் உடையவன், பட்டயம் வச்சிருக்கிறான். அந்த ஒரு ராஜ்யத்தை கண்டு அவன் ஒளிஞ்சி இருக்கக்குள்ள இவன் சொல்லக்குள்ள அவன் சொல்கிறான் இல்லை. அவன் ஆனாலும் அந்த சவுலுக்கு இவனுடைய வீர வசனம் பிடிக்க அவன் சொல்கிறான், சரி நீ போகிறதா இருந்தால் என்னுடைய உடுப்பெல்லாம் போடு, ஏன்னா என்ன உடுப்பெல்லாம் போடணுன்னு இவன் என்ன செய்கிறான், மார்க் அவசத்தை போடுறான், என்ன தலை சீராவை போடுறான், இங்கே கையெல்லாம் கவரோன்னு இவர் எலும்பி நிற்க இவருக்கு ஏழாம் போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாமே கனம் உள்ளது, வெயிட். அப்போ அதோடு அவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு சரி வராது, இதோட போய் என்னால் ஜெயிக்கலை, இதெல்லாம் கலட்டுங்கன்னுட்டு கலட்டிட்டு அவன் என்ன செய்கிறான், தேவன்ட அவன் சொல்கிறான், என்னை கரடிக்கும் சிங்கத்துக்கும் கொண்ட தேவன் இந்த பெலிசியனுக்கு அவர் என்னை, ஏனென்றால் அவன் அனுபவத்தை பெற்றிருந்தான். புரியுது? அவன் தனிப்பட்ட அனுபவம். யாருமே இல்லாத நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், பாடல் பாடுவான். ஏண்டா அது பாடல் வந்து தேவனுக்கு பிரியமானது. ஏன்னாடா மகிழ்ச்சியாக இருந்தால் பாட்டு பாடினா அது ஒரு தரம் ஜெபிக்கிறதுக்கு 2 தரத்துக்கு சமனாக இருக்குண்டு அப்படி சொல்லுதா வேதம். ஏன்னா வேதம் அந்த வண்ணமாக அந்த பாடலுக்கு வந்து என்ன செய்கிற கணத்தை கொடுக்குறபடி அவன் எப்பயுமே அந்த கிட்டாரை வச்சு என்ன செய்கிற காட்டில் இருந்து பாட்டை பாடுறவன். அப்போ அதனால் பாருங்கள், தேவன் அவனோடு இருந்தால் அந்த அனுபவம் இருந்துச்சு. சிங்கத்தை கொண்டான், கரடியை கொண்டபடினால இவன் அடுத்த அனுபவம் வந்து அவனுக்கு சிம்பிளாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குதானே, அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வரும். ஆமென். அந்த அனுபவத்தினால நீங்கள் ஏதாவது பெற்றீங்களா, உவாசம் இருந்து ஏதாவது பெற்றீங்களா, ஏன்னா ஒரு வரத்தை பெற்றீங்களா, இதெல்லாம் பெற்றாதான் அடே அன்றைக்கு நான் இப்படி ஒரு 10 நாள் இருந்ததுக்கு தேவன் எனக்கு கொண்டு இப்படி செஞ்சார், அப்போ நான் இன்னும் இருந்தால் என்ன தருவேன். அப்போ அது ஒரு அனுபவம். நீங்கள் ஒன்றுமே பெறாமல் இருந்து கொமனா பரிசுத்தாவி ஊற்றப்படக்குள்ள அல்லது ஊழியக்காரன் வர்ற முதல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் நீங்கள் திரும்ப அந்த அனுபவத்துக்கு தான் வருவீங்க. என்ன அனுபவம்? திரும்பவும் போனால் அவர்கிட்ட கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது. அது புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அதை என்ன செய்யுங்க, அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா நான் முதல்வருக்கு எனக்கு இப்படி இருக்கக்குள்ள ஊபிரர் தான் ஜெபிச்சார், என்ன சுகமாயினது, என்ன நாங்கள் இப்படி இருந்தோம். ஆனால் தனிப்பட்டது என்ன செய்யாது, தேவன் உங்களோட பேசினாதான் உங்களோட வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். அந்த வார்த்தை மாறும். ஏன்னா அது வர்ற வேளையில் தான் அது என்ன செய்யும்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும்.
அவள் அதனால் கேட்காங்க. இப்போ அங்கே இப்படி சொல்லிவிட்டு ஒன்று கூடாதான் கிடைக்கணும் இங்கேன்னு அப்படி கனெக்ட் பண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவி இருந்தால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களுக்கும் ஒரு தனிப்பட்டவனும், ஆனால் நீங்கள் யார் மூலம் பெறுவணுமோ அதையும் நீங்கள் என்ன செய்யணும், பெறுவணும். தேவன் உங்களுக்கு வார்த்தையோட என்ன செய்யணும், பேசையும் வேண்டும். ரைட். அப்போ பாருங்கள், தாவீது என்ன செய்கிறான், அந்த காரியமாக அவன் என்ன செய்ய அறிஞ்சான். அதே போல் தான் பாருங்கள், எப்பயுமே தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்க மட்டும், அதுதான் அடையாளம். இப்போ பாருங்கள், ஆபிரகாம் சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனால் தேவன் விசுவாசித்ததுக்கு அடையாளமாக என்னத்தை கொடுத்தாராம், விருத்தேசனத்தை. அதால் தான் நாங்கள் அந்த விருத்தேசனத்தை பரிசுத்தாவிக்கும் கொண்டு வார். இப்போ நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அடையாளத்தை தார என்ன, விருத்தேசனம் தான். எந்த விருத்தேசனம், இருதயத்தில் என்ன விருத்தேசனம். அப்போ அதுதான் பரிசுத்தாவி. அன்றைக்கு ஆபிரகாம் தேவனுடைய மனிதன் என்றதுக்கு அடையாளமாக தேவன் என்ன செய்து அவங்க மட்டும்தான் ஆராதிக்கலாம், அவங்க மட்டும்தான் தேவன் சாப்பாடை சாப்பிடலாம், அவங்க மட்டும்தான் ஆலயத்துக்குள்ளே போகலாம் என்றால் அது ஒரு அடையாளம். அதே போல் தான் இன்றைக்கு தேவன் பரிசுத்தாவியை கொடுத்துருக்கான். அப்போ அதே போல் பாருங்கள், அதற்கு தாவி எல்லாவற்றிலும் அதான் நான் முன்னே சொன்ன பேராயங்களை கொடுத்தான். ஆனால் தாவீது இவை எல்லாவற்றிலும் என்னிடத்தில் இந்த எடுத்து விடுங்கள், நான் இவைகளோடு ஒருபோது முயற்சிக்கவில்லை, நான் சோதிக்கவில்லை, இவை என்று எனக்கு தெரியும் என்று அவன் ஒரு காரியத்தை பெற்றிருந்தான். அது அவன் கயிறோடு உண்டான ஒரு தனிப்பட்ட அனுபவம். அவன் கவனில் இருந்து தான் என்ன செய்தான், ஒரு அனுபவத்தை ஏற்கனவே அவன் பெற்றிருந்தபடினால் இதன் மூலம் அவர் செய்வார் என்றதை அவன் என்ன செஞ்சிருந்தான், அறிந்துதான். சவுலின் மத சம்பந்தமான உடையானது தேவனுடைய மனிதனுக்கு பொருத்தமில்லை என்று சவுல் கண்டுபிடித்தான். அது அவனை கீழே தள்ளுகிற அளவிற்கு அது பழுவாக இருந்தது. அப்போ பாருங்கள், தாவீது அதை போட்டோன்னா அவனை கீழே விழுத்தாட்டுற மாதிரி இருந்துச்சு. அதே போல் தான் தேவனை நாங்கள் பெறாமல் தேவன் அனுபவத்தை பெறாட்டி எங்களுக்கு பெருமையோ அல்லது ஏதாவது வந்து எங்களை என்ன செஞ்சிடும், அது கீழே விழுத்தாட்டி. ஏன்னா தேவன் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போகாத வண்ணம் என்ன செஞ்சிடும், எங்களை விழுத்தாட்டிடும். அதே போல் தாவீதுக்கு இந்த மத சம்பந்தமானதை இந்த மார்க்கவசங்களை போட்டோன்னு அதை என்ன செஞ்சிட்டு அவனை தள்ளாட வச்சு அதோடு அவனுக்கு நடக்கலை, ஏன்னா அவனுக்கு பழக்கம் இல்லை தான். அதே போல தான் பரிசுத்தாவியை பெற ஒரு அனுபவத்தை பெறாத மற்ற மனிதன் தன்னை ஞானம் பலம் என அறிவை கொண்டு போக்குள்ள அதை என்ன செய்யும், அவனை விழுத்து ஆட்டி போயிடும். அவனோட ராஜ்யத்தில் அதை ஜெயிக்க இல்லாமல் என்ன செஞ்சிடும், போயிடும். தாவீது அவனிடத்தில் உம்முடைய வேத பாண்டித்தியம் எனக்கு தெரியாது, அதாவது இந்த பட்டயங்கள் மற்றும் அது போன்ற எனக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த கவன்கல்லை கொண்டு ஒரு அனுபவம் அங்கே உண்டாயிருந்தது. அதுதான் கரடியையும் சிங்கத்தையும் தேவன் கொண்டவர், இந்த பெலிஸ்தீனையும் அவர் கொள்வார் என்று அந்த நிச்சயத்தோடு போனான். அப்போ பாருங்கள், மோசைக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு, ஒரு தனி மனிதனாக ஜெயித்தான். ஆமே, இன்றைக்கி தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு, தனி மனிதியாக அந்த பெலிஸ்திய படையே அவன் என்ன செய்தான், ஜெயித்தான். இப்போ நாங்கள் சிம்சோனுக்கு வரப்போகிறோம் பாருங்கள், நிறைய இருக்குது, ஆனால் நான் இப்போ காப்பங்கும் வரையில். அடுத்தது சிம்சோன் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு சிறுவன் இருந்தான். அப்போ தீகர் செய்ததை அதான் தீகர் சொல்கிறேன், சில இடங்களுக்கு போனால் என்ன செய்வாங்களாம், சிம்சோனை பெரிய உருவத்தில் வரைஞ்சி பெரிய உருவமாக ஒரு கதவை தூக்குற மாதிரி கீறி இருப்பாங்களாம். அப்போ அவர் சொல்கிறார், அப்படிக்கு இருந்தால் அவனால் தூக்கலாம், ஏன்னா ஒரு பாடி பில்டர் தான். ஆனால் சிம்சோன் எப்படி இருந்தானா, சிறு பையனாக இருந்தான், சுருட்ட முடி உள்ளவனாய் இருந்தான், கட்டையனாக இருந்தான். அப்போ அதனால் என்ன தெரிஞ்சிச்சேன்டா, ஒன்றுமே இல்லை, ஆனால் தேவன் அவனை என்ன செய்த உபயோகித்தேன், அவனுக்குள்ள ஒரு அனுபவம் இருந்துச்சு. என்ன அனுபவம், அவனுக்கு விருத்தேசனம், அதாவது விருத்தேசனம் என்ன, ஒரு நசரேயன் என்ற ஒரு அடையாளம். என்ன, 7 ஜாடை, இந்த 7 ஜாடல் பின்னல் இருந்துச்சு, இந்த பின்னலை இழுத்து முன்னுக்கு பார்த்தா அது இருக்குது. அப்போ அதனால் அவனுக்கு தெரியும், இந்த 7 ஜாடை என்ன ஒரு நசரேயனாக வச்சிருக்கிறது, எல்லா மனிதனை விட ஒரு பலசாலியாக வச்சிருக்கிறது, எல்லா மனிதனை விட நான் வேறு பிரிந்தவனாக இருக்கிறேன், இது என்ன ஜெயிக்கும், ஏன்னா அது என்ன கொல்லுமன்றதை அவன் அறிஞ்சபடியினால் அவன் என்ன செய்தான், எதுக்கும் பயப்பட. சிங்கம் வந்தால் 2 வாயை பிடிச்சி ஒரே கிழிவை. அதே நேரம் என்ன செய்தான், பெலிஸ்தியர் 1000 பேர் அவனை மலையோட வச்சு சுற்றி வளைச்சிட்டாங்க. இடத்தை எல்லாம் தேடி பார்க்குறான், கழுதையின் தாடை எலும்பு, காய்ந்து போன ஒரு தாடை எலும்பு, அதை எடுத்து என்ன செய்தான், 1000 பெலிஸ்தியரை என்ன செய்ய ஒரே குத்து மண்டையில் எல்லாரும் என்ன செஞ்சான், செத்து போனாங்க. அப்போ அவனுக்கு தெரியும், ஏனண்டா இந்த ஜாடை இருந்துச்சு, 7 ஜாடை, 7 சபை காலத்தின் மெசேஜ் அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு, இருந்தபடினால். அது மாத்திரமில்லை,
வார்த்தைக்காக இப்படி இருந்தால் இவனுக்குள்ள பலம் இருக்கும் என்று தேவன் சொன்னபடி அதை கடைப்பிடிச்சு அவன் கடைசி மட்டும் இருந்தபடினால என்ன இருந்துச்சு, அவனுக்குள்ள பலம் இருந்து, ஏன்னா அந்த அனுபவம் இருந்துச்சு, பயம் இல்லை. ஆனால் அது இல்லாமல் போனான்னு என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ஏண்டா அந்த அனுபவம் இல்லாமல், ஏண்டா இதுதான் அவனுக்கு அடையாளம், என்ன முடி இது இல்லாமல் மொட்டையடித்தோடனே அவனுக்கு என்ன நடந்துச்சு, ஒரு பலமும் அவனுக்கு இல்லாமல். ஆனால் அது இருக்க மட்டும் அவனோட பலம் இரு. அதே போல் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அவர் இருந்தால் மட்டும்தான் பலம். ஆமேன். மற்ற எல்லாமே மண்ணோடு அதை என்ன செய்கிறோம், போயிடும். ஆமேன். பாருங்கள், ஒரு மனிதன் கயிற்றினாலே அவன் என்ன செய்கிறான், அதை எல்லாம் ஜெயித்தான். அவன் 1000 பெலிஸ்தியர்களை அவன் என்ன செய்தான், அந்த 7 ஜாடையினாலே ஜெயித்தான். ஒரு முறை ஒரு ஆராதனை கொண்டிருக்கும்படி கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் போய் கொண்டிருந்தேன். அங்குள்ள வாசலில் எழுந்திர வாசகத்தை நான் கண்டேன். அப்போ அவர் என்ன செய்கிறேன்டா, ஒரு விளையாட்டு மைதானத்தில் அவர் தீக்கசி ஒரு ஆராதனைக்காக போக்குள்ள அதில் ஒரு வாசகம், அதாவது ஒரு வசனம் எழுதியிருந்துச்சாம். ஒரு சண்டையில் நாயின் உருவம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பது காரியமல்ல. அதாவது ஒரு சண்டையில் ஒரு நாய், பெரிய அல்சேஷன் மாதிரி இருக்கிற உருவம் கொண்ட நாய் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது காரியம் இல்லை, எவ்வளோ பெரிதாக இருக்கிறதுன்னு காரியம். ஆனால் நாய்க்குள்ளாக இருக்கும் சண்டை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்பது தான் காரியம். அப்போ அந்த நாய் உருவம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த நாய்க்குள்ளால் இருக்கிற அந்த வீரம், சண்டை இருக்கிறது தான் மெயினானது. அப்போ அது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே போல் தான் நாங்கள் எவ்வளோ பெரியவர்கள், எவ்வளோ வல்லவர்கள் என்பது காரியம் இல்லை, எங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த அனுபவம், ஆமேன், அந்த விசுவாசம், அதுதான் எங்களை எல்லா இயேசு கிறிஸ்துடைய அந்த அனுபவம் பரிசேயரை என்ன செய்தது, ஆடி போக வச்சது. 12 வயசில் இவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவராக பிரசங்கிக்கிறன்றதுக்கு காரணம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்தார். ஆமேன். பிதாவானவர் அவரோட இருந்தார். ஞானஸ்தானம் பெறுகிற வேளையில் அவர் முழுவதுமாக இறங்கினார். அன்றைக்கு அவர் அப்பப்போ வர்ற வேளையில் அவர் என்ன செஞ்சார், இருந்தார். ஆனால் ஞானஸ்தானம் பெற்றோன்னு தான் அவர் முழுவதுமாக அந்த இயேசு கிறிஸ்து என்னும் அந்த மனிதனுக்குள்ளே, அந்த கூடாரத்துக்குள்ளே பிதாவே வாசம் பண்ணிடுறார். அப்போ பிதாவும் அவரும் என்னவாயினாங்க, ஒன்றாயினாங்க. ஆமேன். அதே போல தான் அவன் என்ன செய்கிறான், அந்த காரியத்தில் அவன் எல்லாவற்றையும், அவனோட உருவம் சின்னதாக இருந்து, ஆனால் அவனுக்குள்ளால் இருந்த அந்த அனுபவம், அந்த தன்மை, தேவன் அவனோடு இருந்த அந்த விசுவாசம் எல்லா பெலிஸ்தியரையும் என்ன செய்தது, கொள்ளை செய்து. அடுத்தது சம்கார். அதே போல் சம்காரை நீங்கள் பார்க்குற வேளையில் நியாயாதிபதி காலத்தில் அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். என்ன செய்கிறாங்க பெலிஸ்தியர், என்ன செய்கிறாங்க, அறுவடை முதிர்ற வேளையில் வந்து எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வர்ற வேளையில் ஒரு நாள் அவன் ஜெபமுள்ள வீரன், தேவனோடு அவனுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்தபடியா இவங்க வர்ற வேளையில் இந்த முறை அவங்கள விடக்கூடாண்டு பார்க்குறான். ஒன்றுமே இல்லை, கடைசியாக ஒன்று இருந்து, என்னது, தாற்றுக்கோள். ஆமேன். அந்த தாற்றுக்கோள்ன்றா என்ன அர்த்தம், காலையில் அந்த போகிறதுக்கு அந்த தாற்றுக்கோளண்டா இப்படி இருக்குமெண்டா, இப்படி வைங்க, இது கம்பண்டா, இதுக்கு மேலே ஒரு ஆணி மாதிரி ஒரு கூறு ஒன்று இருக்குது, சின்னதான், இந்த பைப் மாதிரி இருக்குது. இந்த பைப்பில் ஒரு கூறு, அந்த கூரை கழுதை ஓடாமல் அல்லது மாடு ஓடாமல் இருந்தால் அப்படி ஒரு அடி, ஒரு பின்னால் இப்படி ஒரு அடி தான். அப்போ ஆணி தானே இருக்குது, அதில் ஏற அதுக்கு என்ன செய்யும், நோ ஏற்பட ஓடு. இதுதான் அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த இதை கொண்டு வந்து 600 பெலிஸ்தியரை என்ன செய்கிறான், தரமட்டமாக்குறான். ஏனண்டா அது மெல்லிஸ் ஒன்றுமே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே தேவன்ட வல்லமை இருந்துச்சு. ஏனண்டா அவன் தேவனை விசுவாசிச்சு அவன்கிட்ட இருந்த ஒன்றை கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் அவன் ஜெயித்தான். அதான் எலியா என்ன செய்கிறான், தன்னை சால்வையை எடுத்து அடிக்கிறான், ஜோர் தான், அதை அடித்து பிரிக்குமா, ஏன்னா அது அந்த துணியில் இப்போ நாம் ஒரு கட்டையை அடித்தா நீங்கள் போஸை அடித்து பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தெளிக்கும். ஆனால் சால்வையை அடித்து பாருங்கள், அது போஸாக போகுமான்னு பாருங்கள், அது என்ன போய் தண்ணி அடிக்கலாது. ஏன்னா சால்வை வந்து காற்று போல் அடிக்கக்குள்ளே அது இப்படி போகும். ஆனால் அதை அடித்து தான் அவன் என்ன செய்கிறான், தண்ணியை பிளக்கிறான். கம்பு அடித்தா கூட கொஞ்சம் தண்ணியாவது வெளியாகும், கல்லை போட்டால் கூட கொஞ்சம் தெரிக்கும். ஆனால் சால்வை துணியை அடித்து பாருங்கள், துணியில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை அடித்து தான் அவன் என்ன செய்கிறான், அந்த வித ஏண்டா தேவன் இல்லாத கொண்டு அவர் உருவாக்குற தேவன், செய்கிற தேவன். அவருக்கு தேவை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவரே என்னால் இயலாத என்றக்குள்ள தேவன் என்ன செய்வார், காட்சிக்கு வர்ற தேவனாக இருக்கிறார். ஆமேன்.
அதனால் என்ன செய்கிறான், அந்த சம்காரம் அவன் என்ன செய்தான், அதை ஜெயங்கொண்ட ஒரு மனிதனாயிருந்தான். அதே போல தான் தேவன் எல்லா காரியத்திலும் தேவன் அந்த வண்ணமான காரியங்களை அவர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்தது அவர் வாத்திட காரியத்தை சொல்கிற வேளையில், அவர் மலைக்கு போயிருந்த வேளையில் ஒரு வாத்து அவர் காண்று. அந்த வாத்து காண்ற வேளையில் பார்த்தீங்கன்னா குளிர் காற்று வீசத்துவாங்கக்குள்ளே அந்த வாத்தெல்லாம் என்ன செய்யுதுண்டா, அந்த உணர்வை பெற்று 2-3 தரம் கத்திட்டு மேலே எழும்பி அது எல்லாம் ஒரு சூடான இடத்துக்கு போனதை இவர் என்ன செய்கிற தீக்கரிசி பார்க்குற. அப்போ அவர் கேட்குற, யார் அதுக்கு வழி நடத்தி, யார் அதுக்கு மேய்ப்பனாக இருந்தது, ஏனென்றால் சொல்லி அதுக்குள்ளால் இருந்த உள்ளுணர்வு என்று. அந்த உள்ளுணர்வு தான் பரிசுத்த ஆவியாக இருக்குது. உங்களில் உள்ளே இருந்து உணர்வை கொடுத்துக்கிறது. இது தவறு, இது சரி, நீ இதை செய், இதுக்கு பயப்படாத, இது எல்லாமே அவர் பேசுகிறவர் அது உள்ளுணர்வு. அதான் திகசுரேர் அதுக்கு ஒன்றுமே இல்லாது இருந்தும் அந்த காற்று வீசுகிற வழியில் அந்த உள்ளுணர்வானது என்ன செய்கிறது, அதை வழி நடத்துதண்டா. பரிசுத்த ஆவியை பெற்றவன் எப்படி வழி நடத்தப்படுவான் என்றதை அவர் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது அவர் சொல்கிறார், அந்த நைட்டின் கேர்ள் என்ற ஒரு பறவையை குறித்து சொல்கிறார். அந்த பறவை என்ன செய்யுமா, இரவு நேரத்தில் இந்த ஒரு தடியிலையோ அல்லது ஜன்னல்லையோ இருந்து பார்த்துட்டே இருக்குமா. பார்த்துட்டு இருந்து என்ன செய்யுமெண்டா, அந்த வானம் மேக மண்டலம் எல்லாம் போய் 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 கடைசியாக மேகமெல்லாம் கரைச்ச பிறகு நட்சத்திரம் தெரிஞ்சோன்னு ஒரு பாட்டு பாடுமா. அது என்ன செய்யுமாம், கத்தி ஒரு பாட்டு பாடும். ஏனெண்டா அது நினைக்குதான் இது நட்சத்திரம் இருக்குமெண்டா அங்கே எங்கேயோ ஒரு சூரியன் உதித்து கொண்டிருக்கிறதுன்றது அதுக்கு தெரியுமா. அப்போ அதனால் அது மறைஞ்சிருந்தால் அது பாடாதான். அப்போ அதே போல் தான் திகழ் சொல்கிறார். அதே போல் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றவன், ஏண்டா சூரியன் இருக்கிறதுக்கு பிரகாசிக்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த வெடிவெள்ளி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் இரவேல பிரகாசிக்குதுண்டா சூரியன் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல தான் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை கொண்டு தான் இந்த நட்சத்திரம் பிரகாசிக்கும். அப்போ அதே போல தான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதனுக்கு தெரியும், தேவன் நேற்றும் இன்று மாறாதவராயிருந்து தேவன் எங்கேயோ பிரகாசித்து கொண்டிருக்கிறார். ஒரு நட்சத்திரம், சின்ன நட்சத்திரம் வெளிக்குது. ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் என்றால் தேவன் எங்கேயோ இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியுமா. ரைட். அடுத்தது அதே போல் இன்னொன்று சொல்கிறார், ஊற்று தண்ணீரை சொல்கிறார். அந்த ஊற்று தண்ணீரில் அவர் சொல்கிற வேளையில் பாருங்கள், அந்த ஊற்று அண்டையில் தீக்கசி மலைக்கு போய் அவர் என்ன செய்கிறார், அந்த வேட்டையாடி இருக்கிற வேளையில் ஒரு நாள் அந்த ஊற்று அண்டையை காண்றார். அந்த ஊற்று தண்ணீர் இவர் குடிக்க விருப்பம். அப்போ குடிக்கக்குள்ள ஏண்டா அது என்ன செய்யும், நல்ல சுத்தமான மினரல். ஏண்டா அது எப்பயுமே கட்பாறையிலேருந்து வர்றது சுற்றிட்டே அது இருக்கும். அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறார், அந்த தண்ணிக்கிட்ட போய் தண்ணி பேசினா இப்படி இருக்குமென்று அதுக்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறேன். அதாவது அவர் சொல்கிறார், அந்த தண்ணீர் உனக்கு எதனால் நீ இந்த இதை இப்படி செய்கிறாண்டக்குள்ள அவர் சொல்கிறார், தண்ணி பேசுமானா இப்படி சொல்லுமா. அது என்ன சொல்லும், இது யாருமே இல்லை, இது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க இல்லை, எனக்கு பின்னால் இருக்கிற ஒன்று என்ன ஊந்தி தள்ளி கொண்டிருக்கு, அதனால தான் நான் எப்பயுமே பொங்கி கொண்டிருக்கேன். அப்போ தீக்கரிசி உடனே பரிசுத்த ஆவிக்குவார். அதே போல் தான் ஏதோ ஒன்று தேவண்ட அனுபவம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற வேளையில் அவன் எப்பயுமே துள்ளி குதித்து கொண்டிருப்பான். அந்த அனுபவம் என்ன செய்யும், அவனை எப்பயுமே சுத்தமாக வைத்து கொண்டு அது எப்பயுமே அவனுக்கு அதான் அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம். இன்னொரு அனுபவத்தை சொல்லி முடிக்கிறேன். பனித்துளியை தீக்க சொல்கிறேன். அந்த பனித்துளி பாருங்கள், காலையில் இரவையில் பனி துளிஞ்சி புல்லெல்லாம் என்ன செய்யும், பனி இருக்கும். ஆனால் சூரியன் உதிக்கிற வேளையில் அந்த பனியெல்லாம் என்ன செய்யும், ஜொலிக்கும். அந்த நீரில் பட்டு அந்த என்ன செய்யும், சூரிய ஒளி பட்டோன்னா அது எல்லாமே மின்னுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிற்பாடு அது என்ன செய்யும், இல்லாமல் போயிடும். ஆனால் அது என்ன செய்யும், மின்னுறது, ஒரு அழகை கொடுக்கிறது. என்னண்டா அங்கே சூரியன் உதிக்கிறவள். அதே போல் பரிசுத்த ஆவியை பெற்றவனும் இன்றைக்கு பனித்துளியை போல் இன்றிருந்து நாளைக்கு மறைஞ்சி போகிறவன், புல்லை போல் இன்று நல்லா இருந்து மறைஞ்சி போகிறவன், ஏன்னா புழுவை போல் இருந்து அவன் இல்லாமல் போகிறான். ஆனால் அவன் ஒரு நாள் என்ன செய்வான், ஜொலிக்கிறவன் ஆயிருப்பான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் தான் அந்த அனுபவம் உங்களுக்குள்ளாக இருக்க மட்டும் நீங்கள் வெறும் கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க.
நீங்கள் யாரையோ ஒரு அனுபவத்தில் ஓடிக்கொண்டிருப்பீங்க, ஏன்னா நீங்கள் யாரையோ ஒரு காரியத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் வந்தால் தான் உங்களுக்கு எப்பயும் பயம் வராது. ஆமென். அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்துக்கு வந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்களை விடுவித்தாலும் விடுவிக்கிட்டாலும் நாங்கள் போட்டு சொல்லி, அதே போல் நீங்கள் வார்த்தைக்காக நிற்கத்தக்கதான ஒரு தைரியம் உங்களுக்கு எப்போ வரும்? நீங்கள் சேர்ச்சிக்கு கொஞ்ச நாள் வந்து நின்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாமல் போய் நீங்கள் உலகத்தான போல் நடந்துருவீங்க. ஆனால் நீங்கள் அனுபவம் பெற்றவர்களாக ஒரு வேளை நீங்கள் விலகி இருந்தாலும் அந்த அனுபவம் உங்களை மீண்டும் என்ன செய்யும்? கொண்டு வரும். ஆமென். ஏனென்றா உங்களோட பிறப்பு அதான் கெட்டகுமாரனுக்கு நடந்த, ஏன்னா அவன் அந்த தகப்பனுக்கு பிறந்தபடி அந்த தகப்பன் உள்ளுணர்வு தெரியும், இவன் வருவான். ஏண்டா அவன் எப்படிப்பட்ட மகன் என்பது தகப்பனுக்கு தெரியும். அதே போல தான் அவன் போனாலும் எல்லாமும் தேவன் அவனுக்கு தோல்வி ஏற்படக்குள்ள அவன் அப்பாவை நினைச்சு பார்க்குறான். இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ சாப்பாடு, ஆமென், எவ்வளோ ஆகாரம், ஏன்னா எவ்வளவு நான் உயர்ந்தவனாயிருந்தேன். அதே போல் அதுதான் உங்களோட அனுபவம். அந்த அனுபவம் பெற்றால் நீங்கள் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. ஆமென். நீங்கள் திரும்பி ஓடி வருவீங்க. ஆமென். ஆனால் அனுபவம் பெறாமல் போதற அனுபவம், உங்களோட அம்மா அப்பாவோட அனுபவம், உங்களோட அம்மா அப்பா இருந்தபடியாக சேர்ச்சிக்கு வந்து ஒரு காரியத்தில் நடந்து அம்மா அப்பா திட்டி கொண்டு உங்களை நடத்தி வந்த அனுபவம் அம்மா அப்பாவோட காலம் முடிஞ்சோன்னே அது இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த அனுபவம் தான் உங்களை இழுத்து கொண்டு வந்து. ஆனால் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் என்ன செய்யும்? இதை விட ஒரு செய்தி இல்லை, இதை விட ஒரு தேவன் அல்ல, மிச்சம் எல்லாமே சமபூமி. ஆமென். தேவன் மாத்திரம்தான் நித்தியமானவர் என்பதை நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டுகொள்வீங்க. அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் நீங்கள் நினைக்கலாம் இந்த புத்தகத்தை முழுசாக முடிச்சிட்டேன்னு இல்லை, காவாசி தான் முடித்தேன். ஆமென். அதனால் இது என்ன செய்கிறேன்னு தெரியா, நீங்கள் புத்தகம் இருந்தால் பாடிங்க. பாருங்கள், இந்த இவ்வளவும் தான், ரைட், இவ்வளவும் தான் நான் பார்த்தேன். இவ்வளவும் பார்க்கல, அங்கால நிறைய காரியம் இருக்குது தான் என்றாலும் நாங்கள் ஒரு முழு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அதை நான் சொல்ல தானே வேணுமே. திரும்பி பிறர் இந்த புத்தகத்தை முடிச்சுட்டேன்றது சிந்திக்கக்கூட. காலம் இருந்தால் ஒரு செகண்ட் பார்ட்டாக போட்டு நான் அதை திரும்ப வாசித்து பார்க்குறேன். மிச்சத்தை நான் ஏற்கனவே வாசித்த புத்தகம் என்றாலும் நாங்கள் அதில் உங்களுக்கு விஷயம் இருக்காண்டு இருந்தால் நாங்கள் பாட்டுவாக நாங்கள் தொடருவோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவையானது மாத்திரம் இருந்தால் இதோட நாங்கள் முடிப்போம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வவல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே, ஒரு அழகான ஒரு அனுபவத்தை குறித்து, தேவனோடு உள்ள ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை குறித்து இந்த வண்ணமாக பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கும் இருந்த அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றறிந்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்கள் இருக்கிறதா, அல்லது நாங்கள் அனுபவத்தை பெறாமல் இருந்தால் நாங்கள் எப்படி அந்த அனுபவத்தை பெறலாம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். அதனாலே நிச்சயமாய் கர்த்தாவே, ஒரு மனிதனுக்கு ஒரு அனுபவம் மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வீழ்ந்து போகாதபடி அவனை காக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அனுபவம் கர்த்தாவே, நீர் அந்த ஆவியாக நீர் ஒரு மனிதனோடு பேசாவிட்டால் ஒரு மனிதனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதென்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலே கர்த்தாவே, நீர் இவர்களை இழுத்து கொள்ளும்படியாகவும் நீர் அவர்களோடு பேசும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அனுபவத்தை ஒருவேளை பெற்றிருப்பார்கள். ஆனால் அது மகிழ்ச்சியானது. இன்னும் அதை ஊண்ட கட்டப்பட்டு இன்னும் அனுபவங்களை பெற கர்த்தாவே அவர்கள் தொடர்ந்து ஓடவும், ஒருவேளை பெறாதவர்கள் இங்கு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அவர்கள் தொடர்ந்து ஓட நீ செய்ய போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.